அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கும். நமது வகுப்புல இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ராசி கட்டம் எப்படி உருவானது அப்படின்றத பார்த்தோம். ஜோதிடத்தினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல மனிதன் யோசிக்க ஆரம்பித்த காலத்துல வீடு கூரை அதெல்லாம் அதிகமா கிடையாது. நமக்கு தெரியும். விஞ்ஞானிகள் கூட ஆரம்ப காலத்துல அவங்க படிச்ச காலத்துல கல்லூரிக்கு போயிட்டு வரும்பொழுது வர்ற வழியில அப்படியே படுத்துக்கிட்டு மேல வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த வானவியல முக்கியமான விஞ்ஞானிகள், இயற்பியல் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப வானத்தில் அந்த கோள்களுடைய நிலை, கோள்கள் நட்சத்திரம் ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் இல்லையா முதல்ல. ஏன்னா உதாரணத்திற்கு குரு, சுக்கிரன், செவ்வாய் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒளிரும் பொருட்களாக தான் நமக்கு தெரியும். நட்சத்திரங்களும் அப்படிதான் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெரியுமா உங்களுக்கு? வேறுபடுத்தி பார்க்கறது எப்படி அப்படின்ட்டு. கோள்கள் கண் சிமிட்டாது. கோள்கள் அப்படியே நிலையான ஒளியை தரும். ஆனா நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும். இனி வானத்துல பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். இப்போ காலையில ஒரு 4 மணி 3 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு வானத்துல குரு பகவான் தெரிவார், நட்சத்திரம் அளவுக்கு பொலிவாக. அதுக்கும் கீழே சுக்கிரன் தெரிவார். நட்சத்திரங்களையும் இந்த கோள்களையும் ரெண்டையும் கவனிச்சீங்கன்னா, நட்சத்திரங்கள் மின்னும். நம்ம ஜோதிடத்தில் சொல்ற நட்சத்திரம் வேற. நம்ம வகுப்பே பொதுவா அறிவியல் சார்ந்து அறிவியல்ல இருந்துதான் வரும். காரணம் என்னன்னா, அறிவியலை சரியாக புரிந்து கொண்டால் ஜோதிடத்துல விதிகளை மனப்பாடம் செய்ய வேண்டாம். அதை நல்லா புரிஞ்சுங்க. ஜோதிட விதிகளை மனப்பாடம் என்ன கேட்பாங்கன்னா, சார் நோட்ஸ் தருவீங்களா, குறிப்பு நாங்க எழுதிக்குவா, உங்கள் காதை கொடுங்கள் போதும். ஜோதிட விதிகளை நீங்களே உருவாக்கலாம். நீங்க ஜோதிட விதியை உருவாக்கிட்டு புத்தகத்தை ஏதாவது எடுத்து பாருங்க, அது கண்டிப்பாக சரியாக இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்னா எல்லாமே அறிவியல்ல இருந்து தான் வந்தது. புரியாம இருக்கவங்க தான் என்ன சொல்றாங்க, ஜோதிடம் வேற அறிவியல் வேற அப்படின்னு சொல்றாங்க. சென்ற வகுப்புக்கு வராதவங்க அந்த வீடியோ பாருங்க. ஏன் புவிமைய கோட்பாடு அப்படிங்கிறது கூட புரியும். ஏன்னா சூரிய மைய கோட்பாடு தான் கரெக்ட் அறிவியல் படி. ஆனா ஜோதிடத்துல புவிமைய கோட்பாட்டை பயன்படுத்துறாங்க, அதனால அது தவறு அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் இருக்கு. ஏன் புவிமைய கோட்பாட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பூமி மீது கோள்கள் அல்லது நட்சத்திரங்கள் கொடுக்கின்ற கதிர்வீச்சு அல்லது அலைகள் தான் நம்மை மாற்றுகிறது, நம்மளுடைய குணநலன்களை நிர்ணயிக்குது அப்படின்னு ஜோதிடக்கலை நம்புது. அப்போ ஒவ்வொரு கோளும் எந்த கோணத்தில் அந்த கதிரை கொடுக்குது அப்படின்னா, சூரியன்ல இருந்து கோணத்தை அளந்தா எப்படி சரியா வரும்? ஏன்னா பூமியில் இருக்கின்ற மனிதன் மீது கதிர் வீசுது அப்படின்னா, அப்ப பூமியில இருந்து தானே பார்க்கணும். வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ சென்னை எவ்வளவு தூரம் அப்படின்னு என்னைய கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா 350 கிலோமீட்டர்னு சொல்லுவேன். தூத்துக்குடியில இருக்க ஒருத்தருக்கு போய் கேட்டோம்னா அதே விடையே சொல்லுவாரா? கேள்வி ஒன்றுதான்.
பதில் வேற வேறையா இருக்கும். அப்போ பூமியில் பிறக்கின்ற ஒரு ஜீவன், பூமியில் வாழ்கின்ற ஒரு ஜீவனுக்கு பலன் எடுக்கணும்னா பூமியை நோக்கி எந்தெந்த கோணத்தில், பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது எந்தெந்த கோணத்தில், எந்தெந்த பாகையில் கதிர் வீசுது அப்படின்னு தான் நம்ம எடுத்தாகணும். அப்ப புவியைத்தானே மையமாக கொண்டு கோள்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப பூமியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு கோள் கீழே இருக்கலாம். கீழே அப்படிங்கிறது 4ஆம் பாவகம் லக்னத்தில் இருந்து. அது எப்படின்னு பின்னாடி எல்லாம் பார்ப்போம். சூரியன்ல இருந்து பார்க்கும் பொழுது அது மேல இருக்கலாம். நேத்திக்கு படத்துல நம்ம அதை காட்டியிருந்தோம் அனிமேஷன்ல. அப்ப எப்படி சரியா வரும்? அதனால பூமியில் இருக்கின்ற, பூமியில் வாழ்கின்ற நமக்கு ஒரு பலன் எடுக்கணும், ஜாதகம் கணிக்கணும்னா பூமியில இருந்துதான் எல்லாத்தையும் பார்க்கணும். சூரியன்ல உயிரினங்கள் வாழ முடியும் என்றால் அங்க மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு ஜாதகம் எழுதுறதுன்னா நீங்க சூரிய மைய கோட்பாடு, செவ்வாயில் மனிதர்கள் இருந்தால் செவ்வாய் மைய கோட்பாடு, இப்படி எந்த கிரகத்துல உயிரினங்கள் இருக்கோ அந்த கிரகத்துல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஜாதகம் எழுதணும்னா அந்த கோளை மையமாக எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். அதனால புவி மைய கோட்பாடு தான் சரி. அடுத்து ஓரளவுக்கு வானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நாளைக்கு பார்த்த உடனேயே இப்போ ராசி கட்டத்துல குரு எங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்கும் நம்ம காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க கீழ்வானத்துல கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா குரு நல்லா தெரிவார், பளிச்சுன்னு தெரிவார். அப்போ இதுல குரு எது? அப்ப நிறைய அந்த வானத்தை பார்க்கும் போதே கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய தத்துவங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதற்காக தான் அறிவியல்ல இருந்து கொண்டு வரோம். அப்ப இப்ப கோள் எதுன்னு தெரியணும்னா கோள்கள் கண் சிமிட்டாது, நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும். ஆனா சுய ஒளி உள்ளது. நட்சத்திரங்களுக்கு சுய ஒளி இருக்கு. சுய ஒளி உள்ளது ஏன் சார் கண் சிமிட்டுது? கோள்கள் எதிரொலிக்கிறது தான், அது கண் சிமிட்டல்றது இல்ல. இந்த கண் சிமிட்டல் எதனால ஏற்படுது அப்படிங்கிறது இங்க ஜோதிடத்துக்கு தேவையில்லை. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு அந்த கேள்வி வந்திருக்கலாம், ஏன் சார் சொந்தமா ஒரு டார்ச் லைட் இருக்கு, அது சொந்தமா எரியுது, அது போய் கண் சிமிட்டுங்கிறீங்க, ஒரு கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது கண் சிமிட்டாது, அது எப்படி சார் அப்படின்னா, நட்சத்திரங்கள் கோடி 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 போயிட்டுக்கிட்டே போலாம், அவ்வளவு தூரத்துல இருக்கு. வர்ற வழியில நிறைய தொலைவை கடந்து நிறைய வெப்ப மண்டலம், வெப்பம் அதிகமாகும், வெப்பம் குறையும். இப்ப நம்ம ரோட்ல காணல் நீர் பாக்குறோம். ஏன்னா ரோடு தார் சாலைகள், மத்தியான நேரத்துல வெயில் அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்க காற்றினுடைய அடர்த்தி அப்பப்ப மாறும். அடர்த்தி மாறுறதுனால வரக்கூடிய ஒளி அப்பப்ப நெளியும். உண்மையிலேயே நட்சத்திரத்தினுடைய ஒளி மாறுபாடு ஏற்படுறது இல்லை, கண் சிமிட்டல் ஏற்படுறது இல்லை. இடையில இருக்கிற ஊடகங்கள் நிறைய தொலைவு கடந்து வர்றதுனால இடையில இருக்கிற வெப்பநிலை மாறுபாடு, அடர்த்தி மாறுபாடு, மற்ற மாறுபாடுகள் எல்லாம் அப்பப்ப அந்த அயனி மண்டலங்கள்ல ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை அப்படி அலைபாய செய்யுது. அதனால நம்ம கண்ணுக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? இப்ப வாய்க்கால்ல ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கல் இருக்கு, தண்ணியில அலை இருந்துச்சுன்னா எப்படி தெரியும்? கல் உண்மையிலே ஆடாம இருக்கும், ஆனா நமக்கு பாக்குறதுக்கு கீழே கிடக்குற கல்லு அல்லது பொருள் தண்ணிக்குள்ள இருக்க பொருள் அசைற மாதிரி தெரியும். அது மாதிரிதான் இந்த நட்சத்திரம் மிக நீண்ட தொலைவுல இருக்கிறதுனால அதுல இருந்து வரக்கூடிய ஒளிகள் விலகல் அடைகிறதுனால நமக்கு அது கண் சிமிட்டுவது போல தெரிகிறது. அப்ப கண் சிமிட்டுச்சுன்னா அது நட்சத்திரம். கோள்கள்ங்கிறது நம்ம சூரிய மண்டலத்துல இருக்கு, பக்கத்திலேயே. பூமியை ஒப்பிடும் பொழுது ரொம்ப தூரத்துல இருக்கு, ஆனா கோள்களை ஒப்பிடும்போது நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு. சரி, அப்போ கோள்கள், சூரிய மைய கோட்பாடு, நட்சத்திரங்கள் அப்படின்லாம் வந்துட்டோம். மீண்டும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு அடுத்து ஜோதிடத்துக்குள்ள போயிடுவோம். சூரியன் ஒரு நாளில் சுழலும்
சுழலும் என்பதை விட சுற்றும். சூரியன் ஒரு நாளில் சுற்றும் தொலைவுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அறிவியல் படிக்காதவங்க சொல்றத நம்ம தவறு பிழைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தெரிந்த வகையில அவங்க சொல்றாங்க. தொலைவுன்னு நம்ம பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம அதை சரியா சொல்லணும்னா கோணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சூரியன் ஒரு நாளில் கடக்கும் அல்லது சுழலும் சுற்றும் கோணம். சுழலும்னா தன்னைத்தானே சுத்திக்கிறது, சுற்றும்னா வட்டப்பாதையில வர்றது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சுழற்சிங்கிறது தற்சுழற்சி, சுற்றும் நான் கூட அடிக்கடி வார்த்தையை மாத்தி சொல்லிடுவேன், அது புரிஞ்சுங்க. சுற்றும் கோண அளவு ஒரு பாகை. அப்ப இதை வச்சுட்டு ஒரு ஜாதகத்துல சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த இடத்த பார்த்த உடனே நீங்க அந்த குழந்தை எந்த மாதம் எந்த தேதியில பிறந்ததுன்னு சொல்ல முடியும். ஒரு பாகை ஒரு நாளைக்கு நகருது. ஒரு மாதத்தில் அது கடக்கும் கோணம் அல்லது அளவு ஒரு ராசின்னு சொல்றோம். அப்படிதான் ராசி வந்தது. ஏன் 12 ராசிகளாக வச்சாங்கன்னா ஒரு வருடத்துல 12 மாதம் வருது. ஏன் சார் அது 10 மாசமா வச்சிருக்க கூடாதா சார்னா, சந்திரனுடைய சுழற்சியை வச்சுக்கிட்டு மாதம் எடுத்தாங்க, பூமியினுடைய சுழற்சியை வச்சுக்கிட்டு சுற்று பாதையை வச்சுக்கிட்டு ஆண்டு எடுத்தாங்க. இதை ரெண்டையும் ஒப்பிடும்போது சந்திரன் 12 இடம் சுத்தி வரும்போது பூமி ஒரு சுத்து வருது. அதனால இது ஒரு வருஷம்னா அது 12 மாதம்னு எடுக்கிறாங்க. அப்ப 12 மாதங்களுக்கு, அதாவது ஒரு மாதத்திற்கு கடப்பதை ஒரு ராசின்னு வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சா சில பேருக்கு என்ன பண்ணலாம்னா இன்ஃபரன்ஸ் வரும் மைண்டுக்குள்ள, புதிய புதிய விதிகள் உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடத்துல. அதுக்காக தான் இது சொல்றோம். அப்போ பாகை ராசி பார்த்துட்டோம். ஒரு ராசினா 30 பாகைன்னு சொல்றோம். அப்போ ஒரு ராசிக்குள்ள ஒரு கோள் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னு சொன்னா 30 பாகையில எங்க வேணாலும் இருப்ப. மேஷத்துல சூரியன் இருக்காருன்னா 30 நாளைக்கு அங்கதான் இருப்பார். இப்போ 30 நாளைக்கும் ஒரே பலன் இருக்குமா? அப்ப இன்னும் கொஞ்சம் பிரிக்கலாமேன்னு யோசிச்சாங்க. அப்படி பிரிக்கும் பொழுதுதான் என்ன பண்ணாங்க, சந்திரன் ஒரு நாளில் கடக்கும் கோணம், அதுக்கு ஏதாவது ஒரு பெயர் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அத நட்சத்திரம்னு வச்சாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நட்சத்திரம் வேறு. அது ஸ்டார். ஸ்டார் அதாவது ஒரு நட்சத்திரம். அது ஒரு சூரியன். ஆனா இங்க சொல்றக்கூடிய நட்சத்திரம் என்பது ஒரு பகுதி, வான் மண்டலத்துல ஒரு பகுதி. நாம ஜோதிடத்துல சொல்ற நட்சத்திரம் என்பது வான் மண்டலத்தில் ஒரு பகுதி. இப்ப வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வட்டத்துல ஒரு புள்ளி வைக்கிறோம், 0 டிகிரின்னு அதை எடுத்துக்கிறோம். இப்ப மேசத்தை 0 டிகிரின்னு எடுப்போம். மேசத்துல ஆரம்ப புள்ளியை 0ன்னு எடுத்துக்கிறாங்க. இதை ஒரு அடையாளம் வைக்கணும் இல்லையா? அதனால அங்க இருந்து சந்திரன் ஒரு நாளில் பயணம் பண்ண தொலைவு அல்லது கோணம்னு எடுத்தீங்கன்னா 13 டிகிரி 20 கலை, 13 பாகை 20 கலை சுத்தி வந்திருக்கும். அத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இங்க நட்சத்திரம் என்பது முதல்ல நட்சத்திரம்னு அறிவியல்ல சொன்னது அது ஒரு பொருள், ஒளி வீசுகின்ற எரிகின்ற ஒரு பொருள், ஒரு பெரிய கோலம், எரிகின்ற ஒரு பந்து. அறிவியல்ல சொல்ற நட்சத்திரம். ஆனா ஜோதிடத்துல சொல்ற இது எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அங்க தெரிகிற நட்சத்திரங்களை தான் நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுலதான் பலன் வருது அப்படின்னு எல்லாம் பேசும்போது அப்ப அதை ஒரு இதா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நட்சத்திரம் என்பது என்னன்னா அந்த 13 பாகை 20 கலை தொலைவை தான் நட்சத்திரம்னு சொல்றோம். என்ன சார் புதுசா ஏதோ சொல்றீங்கன்னா உண்மை இதுதான். ஆனா ஏத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. அறிவியல்ல சூரியன் கடக்கும் தொலைவு பாகைன்னு வச்சுட்டாங்க, ஒரு மாசத்துல கடக்கும் தொலைவு ராசின்னு வச்சிருக்காங்க. சந்திரன் 13 டிகிரி 20 கலைன்னு எடுத்தீங்கன்னா அது சந்திரன் கடக்கக்கூடிய கோணம் தான் அது. அப்ப அந்த தொலைவை அளக்கிறதுக்கு தான் கோள்கள் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு அளக்கிறதுக்கு அடிக்கணக்குல இப்ப நம்ம ஏதாவது விளையாண்டோம்னா அந்த காலத்துல
கிட்டி விளையாடுறதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஒரு குச்சியை வச்சுட்டு சின்ன சின்ன புள்ளின்னு ஒண்ணு அதை அடிப்போம். கில்லி எப்படி சொன்னாலும் சரி, கில்லின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு நீளம் வச்சுக்கிட்டு அளப்பாங்க. அது ஒருத்தர் நீளமா இருக்கும், ஒருத்தருக்கு குட்டையா இருக்கும். அப்புறம் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொண்டு வந்தோம். மீட்டர் அளவுகோல்னு வச்சாங்க. அது மாதிரி வானத்துல அளக்கிறதுக்கு எல்லாம் போய் டேப் பிடிச்சு அளக்க முடியுமா? இப்ப வானத்துல எப்படி அளக்கலாம்னு பாக்குறப்போ அந்த வானியல் கோள்களினுடைய இயக்கத்தையே வச்சுக்கிட்டு அளக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நட்சத்திரம் என்பது ஒரு அளவு, ஒரு கோணம். அப்புறம் அங்க இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் என்ன சார்? அதுக்குள்ள 5 நட்சத்திரமோ 10 நட்சத்திரமோ நிறைய இருக்கலாம். அதுக்குள்ள கோடிக்கணக்கு அந்த பாகைக்குள்ள நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஒளி பொருட்கள் அல்லது அறிவியல்ல சொல்லக்கூடிய ஸ்டார்ஸ். அந்த ஸ்டாருங்கிறது வேற. ஜோதிடத்துல ஸ்டார்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஜோதிடத்துல அதை ஸ்டார்னு சொல்ல மாட்டோம். சரி. அப்போ இந்த நம்ம ஜோதிடத்துல வரக்கூடிய ஒரு நட்சத்திரம், உதாரணத்திற்கு மேஷத்தில் இருக்கின்ற முதல் நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த அஸ்வினி என்ற 13 டிகிரி 20 கலைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில நிறைய நட்சத்திரம், நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். அதுல பளிச்சுன்னு தெரியறதே 1, 2, 3, 5, 10 எண்ணிட்டு அதை மட்டும் புத்தகங்கள்ல சொல்லியிருப்பாங்க. இந்த தொகுதியில நட்சத்திர தொகுதி, அறிவியல்ல சொல்ற நட்சத்திர தொகுதியை, அதாவது வானியலில் சொல்லக்கூடிய நட்சத்திர தொகுதியை நம்ம ஜோதிட கலையில நட்சத்திரம்னு சொல்றோம். அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு உருவத்தை நம்மளே அமைச்சுக்கிறோம். வெவ்வேறு உருவம், நேத்தி சொன்ன மாதிரி தான். நம்ம எப்படி கற்பனை பண்ணாலும் தெரியும், அது உருவம் கொடுத்துட்றாங்க. இப்ப இதுவரை என்ன பார்த்திருக்கோம்? பாகை, ராசி, நட்சத்திரம் பார்த்திருக்கோம். இதுக்கு மேல போனா இன்னும் துல்லியமான அளவீடுகள், காலத்தையும் கோணத்தையும் அளக்கிறதுக்காக தான் இந்த அளவீடுகள்லாம் வந்துச்சு. அது வானவியல் அளவை வச்சே அளந்தாங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் தான் போகணும். பஞ்ச அங்கம், அதுல நாள், பஞ்ச அங்கத்துல 1 நாள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதை அறிவியல் நோக்குல நான் சொல்ல போறேன். ஒரு நாள், நாளை வச்சு பலன் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். பொது பலன் தான் அது. எதுக்காக பஞ்சாங்கத்துல இதை சொன்னேன் அப்படின்னா, பஞ்ச அங்கங்களை வைத்து பலன் சொல்லலாம். அது பொதுவாக இருக்கும் எல்லாருக்கும். சரி, அப்ப பஞ்ச அங்கத்தில் குறிப்பெடுக்கிறதுனா புதுசா வர்றவங்க இருந்தா எடுத்துக்கலாம். நாள், அடுத்து நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்பது அன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, அல்லது சந்திரன் எந்த பாகையிலிருந்து எந்த பாகைக்குள்ள போறாருங்கிறதா நட்சத்திரம். இப்ப நட்சத்திரம் என்பது என்ன? இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா, சூரியன் ஒரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கும், சந்திரன் ஒண்ணுல போவாரு, செவ்வாய் ஒண்ணுல போகும், புதன் ஒண்ணுல போகும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சந்திரன் போற நட்சத்திரத்தை தான் நட்சத்திரம்னு சொல்லிக்கிறோம். அப்ப சந்திரன் பயணிக்கும் கோணம் எந்த கோணத்துல போகுதோ அந்த கோணத்துல, அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு பேர் கொடுத்துருக்கோம், அந்த நட்சத்திரம்னு சொல்லி. சரி, அப்ப நாள், நட்சத்திரம், சந்திரன் கடந்த தொலைவு தான் நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். அதனால இப்ப 2வது அங்கம் வந்துருச்சு. அடுத்து திதி. திதி என்பது சூரியனிலிருந்து, பாருங்க முன்னாடி சொன்னது என்ன சொன்னோம்? மேஷம் என்ற 0 புள்ளியிலிருந்து, அதாவது அஸ்வினி 0ல இருந்து எங்கெங்க இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு எந்த நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திதி என்பது சூரியன் ஒரு இடத்துல இருப்பார் இல்லையா, அன்றைக்கு சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து சந்திரன் எவ்வளவு பாகை போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு திதி. சூரியனிலிருந்து சந்திரன் 12 பாகை வித்தியாசப்பட்டிருந்தார்னா அது ஒரு திதி, 12 பாகை. அப்ப 0 இருந்தா அமாவாசையா சார்னா, ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். 0 இருக்கும்போது அமாவாசை முடியுதுன்னு பஞ்சாங்க கணியத்துல வச்சுக்கிறாங்க. ஏன்னா முனையை எடுக்கிறாங்க அவங்க. இது தகவல் கிடைக்காது. நான்
தேடி பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா திரும்ப இது பண்ணதுல கிடைச்சது. 0 சூரியன் ஒரு பாகையில இருக்கு, சந்திரனும் அதே பாகையில இருந்துச்சுன்னா அமாவாசை ஜஸ்ட் முடியுதுன்னு அர்த்தம். ஒரு பாகை வந்துருச்சுன்னா அமாவாசை கடந்து வந்துருச்சு. அப்போ 0 அது ரெண்டுக்கு இடையில 12 பாகை வித்தியாசம் இருந்தா அது ஒரு திதி. இந்த மாதிரி 30 திதிகள். 30, 12, 360 வந்துருச்சா? 30, 12, 360. அப்ப இது ஒரு அளவாக எடுத்தாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா, ஏன்னா முதல்ல வந்தவங்க அதிகமா யாரும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு இத எப்படி எடுக்கலாம்னா, சூரியனை வந்து என்னன்னு சொல்ல போறோம்? ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனை மனம்னு சொல்லுவோம். அப்ப திதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? கொஞ்சம் யோசிங்க. இதான் நான் சொன்னேன், இந்த விதி எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப அறிவியல் பூர்வமாக நம்ம சொந்தமா யோசிக்கும் போது புதிய புதிய விதிகள் கொண்டு வர முடியும். அப்ப ஆன்மாவிலிருந்து மனம் விலகி செல்கிறது. ஆன்மா என்ற சூரியனிலிருந்து சந்திரன் என்ற மனம் எவ்வளவு விலகி இருக்கிறது என்பதை எது குறிக்குது? திதி குறிக்கிறது. வளர்பிறை தான் நல்லதுன்னு சொல்லுவோம். தேய்பிறை நல்லது இல்லை. இப்ப திருமணத்துக்கெல்லாம் தேய்பிறை நல்லது இல்லைமோ. இப்ப யோசிங்க, பௌர்ணமிக்கு பிறகு மனம் என்ற சந்திரன் ஆன்மா என்ற சூரியனை நோக்கி போகிறது. இப்ப எந்த திதி நல்லதுன்னு சொல்லுங்க? மனம் ஆன்மாவை போய் நோக்கி செல்வது நல்லதா, ஆன்மாவிலிருந்து விலகி செல்வது நல்லதா? நோக்கி செல்வது நல்லது. வாழ்க வளமுடன். உண்மை. ஆனா அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு எடுக்கிறோம். அகம் புறம்னு. நம்ம ஆன்மீக வாழ்க்கை பொருள் பற்றுள்ள வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம்னா இக பர அப்படி வருவோம். அகம்புறம் என்பதை விட இக பர அப்படின்னு எடுத்தோம்னா இக வாழ்க்கைக்கு பொருள் தான் தேவை. ஆன்மாவுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க எதையும் தேட மாட்டீங்க இல்லையா? ஆன்மாவுக்குள்ள போகும்போது எதையும் தேட மாட்டோம். எனக்கு உள்ளது போதும் அப்படின்னு எனக்கு தோன்றும். எனவே வளர்பிறையில இருக்கும் பொழுது ஆன்மாவிலிருந்து விலகி செல்வதால் பொருள் தேடுவோம், பொருள் பற்று இருக்கலாம், பொருளை தேடுவோம். அதனாலதான் வளர்பிறை நல்லது. பூமியில வாழ்றதுக்கு பொருள் தானே தேவை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. அப்ப பொருள் வேணும். இங்க வாழணும்னா பொருளை தேடணும்னா நீங்க ஆன்மாவில இருந்து கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். அப்ப வளர்பிறை நல்லது இங்க வாழ்றதுக்கு. முக்தி அடையணும்னா தேய்பிறை நல்லது. அப்ப திதியை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த விதி எங்கேயாவது இருக்குமா? இது நம்ம யோசிக்கிறோம், வருது. அடுத்து யோகம். நாள், நட்சத்திரம், திதி, 4வது அங்கம் யோகம். இது என்னன்னா 0 டிகிரியிலிருந்து, அதாவது ஆரம்ப புள்ளியே அஸ்வினி 0ன்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்து சூரியன் எவ்வளவு தூரம் போயிருக்கு, எவ்வளவு கோணம் போயிருக்கிறது. இப்ப கடகத்துல 0ல இருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? மேஷம் 30, ரிஷபம் 30, மிதுனம் 30, 90 டிகிரி போயிருக்காரு. சந்திரன் வந்து சிம்மம் 0ல இருக்காரு, அல்லது சிம்மம் 30ல போய் நிக்கிறார். இப்ப அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காருன்னா 150 பாகை போயிருக்காரு. அப்ப ஆன்மா வந்து கொஞ்சம் கடந்து போயிருக்கு ஆரம்ப நிலையில் இருந்து. இப்படி யோசிப்போம். எப்படி மனித அல்லது உயிரினங்களுடைய பரிணாமம் அமீபாவிலிருந்து வந்துச்சோ அது கடந்து 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 இப்போ மனிதனாக பரிணாமம் எடுத்திருக்கு. அது மாதிரி இந்த ஆன்மா வந்து அஸ்வினி 0வில் இருந்து ஆன்மா என்ற சூரியன் அடுத்த பரிமாணம், அடுத்த பரிணாமம் எடுத்து வந்திருக்கு. மனமும் பரிணாமம் எடுத்து வந்திருக்கு. 2 பேரும் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க புண்ணியத்தையே அல்லது ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வச்சுக்கோமே. அப்ப 2யும் சேர்த்தி பாக்குறதுதான் யோகம். யோகம்னு கேட்டா புக்ல என்ன இருக்கும் அல்லது என்ன சொல்லுவோம்? பொதுவா சூரியனுடைய பாகை, சந்திரனுடைய பாகை 2யும் கூட்டினா
இப்ப என்ன சொன்னோம்? சூரியன் 90 பாகை, சந்திரன் 150 பாகை, மொத்தம் கூட்டினே 240 பாகை வரும். இந்த 240 பாகை எந்த நட்சத்திரத்துல விழுதோ, எத்தனையாவது நட்சத்திரமோ அத்தனையாவது என்ன வரணும்? யோகம். யோகம் 27 யோகம் தான். நட்சத்திரம் 27 இருக்கு, அதே மாதிரி யோகம் 27 இருக்கு. அப்ப முதல் நட்சத்திரத்துல இருந்தா முதல் யோகம், முதலாவது யோகம், இரண்டாவது யோகம், மூன்றாவது யோகம். இவ்வளவுதான். யோகம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம். சூரியன் கடந்த கோணம் பிளஸ் சந்திரன் கடந்த கோணம் ரெண்டையும் கூட்டி திரும்ப அஸ்வினி 0ல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல எத்தனையாவது நட்சத்திரத்துல இருக்கோ அத்தனையாவது என்னது? யோகம். ஆனா இது இந்த யோகம் நம்ம காலண்டர்ல போடுவோம்ல, கிழமையும் இதுவும் சேர்ந்து வந்தான்னு சொல்லிட்டு ஒரு யோகம் சொல்லுவோம். என்ன யோகம் அது? நம்ம டெய்லி சாதாரணமா காலண்டர்ல பாக்குற யோகம் அமிர்தாதி யோகம். அமிர்தாதி யோகம் அது என்ன? நமக்கு இப்படியே சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி, அமிர்தாதி யோகம்னா என்ன அர்த்தம்னா, அமிர்தம் ஆதியாக கொண்ட, அமிர்தத்துல ஆரம்பிக்கின்ற அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அமிர்த யோகம், சித்த யோகம் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த யோகம் அல்ல இது. நாம யோகம்னு பேரு. பொதுவா யோகம்னு சொல்லுவோம், அது நாம யோகம்னு பேரு. நீங்க எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வகுப்பு ஆழமாக போகும். நம்ம சிலபஸ் வச்சுக்கிறது இல்லை. என்ன தேவை, ஒரு ஜோதிடம் ஜாதகம் பலன் பார்க்கறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்கணும், வரிசையா கொடுக்கணும், அதான் சிலபஸ். அதனால நம்ம வகுப்பு அடிப்படைன்னு பேர் போடுவேன். அது இடைநிலையா இருக்கும், உயர்நிலையா இருக்கும். நீங்க கலந்துக்கிறவங்களை பொறுத்து அது டக்குன்னு மாறும். இப்பவே பாத்தீங்கன்னா இது மிக உயர்நிலையில சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அடிப்படை புரிதலோட சொல்லிட்டு இருக்கோம், ஆன்மீகமும் கலந்து. இப்ப கரணம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இரவு பகல் இருக்கு இல்லையா, அது மாதிரி திதியையும் நம்ம பாதியா பிரிக்கலாம். ஒரு நாள் பாதியா பிரியும் பொழுது அப்ப இதையும் பாதியா பிரிக்கணும். ஏன்னா ஒன்னொன்னுக்கு காரணம் சொல்லணும். என்னுடைய டீச்சிங் அப்படிதான் இருக்கும். காரணம் இல்லாம எதுவும் நான் ஒண்ணு நடத்தணும்னா எனக்கு புரியல நடத்த மாட்டேன். ஏன் திதியை பாதியா பிரிச்சாங்க, 3ஆ பிரிச்சிருக்க கூடாதா? இப்ப நம்ம ராசி ஏன் 12ஆ பிரிச்சாங்கன்றது காரணத்தை இதுக்கு முன்னாடி வகுப்புல சொல்லிட்டோம். ஏன் ஒரு வட்டத்துக்கு 360 பாகை வந்துச்சுங்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 400 பாகைன்னு பிரிச்சிருக்கலாம், 500 பாகைன்னு பிரிச்சிருக்கலாம், 1000ன்னு வச்சா கூட இன்னும் ஈஸியா இருக்கும். ஆனா 360 ஏன் வைத்தார்கள் அப்படின்னுங்கிறதையும் சொல்லிட்டோம். அது மாதிரி கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு திதியை ஏன் 2ஆ பிரிச்சாங்க, 3ஆ பிரிச்சுக்காம 4ஆ பிரிக்காம 2ஆ பிரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இரவு பகல் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரு திதியை 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஒரு திதி பொதுவா என்ன வரையறை கொடுப்பாங்க, திதியில் பாதி கரணம். ஏன்பா திதியில பாதிய கரணம்னு சொன்னாங்க, அது 1/3 இருக்கக்கூடாதா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அப்ப அது காரணம் என்ன, பகல் இரவுன்னு 2 இருக்கு. ஏன்னா இது சந்திரனை வைத்துதான் நமக்கு வருது, சந்திரன் சூரியனை வச்சுதான் திதி வருதுங்கிறப்போ அங்க இரவு பகல் வருது. அதனால 2ஆ பிரிச்சாங்க. திதியில் பாதி. அப்ப 6 டிகிரி சூரியன்ல இருந்து 6 டிகிரி விலகி இருந்துச்சுன்னா ஒரு கரணம் முடிஞ்சு போயிடுச்சு. 1ஆவது திதின்னு வச்சுக்குவோம். 1ஆவது திதியில ஒரு கரணம் முடிஞ்சிருச்சு. 11 டிகிரியில இருந்ததுன்னா திதி முதல் திதி தான், ஆனா 2ஆவது கரணம். 13 டிகிரியில இருந்துச்சுன்னா 2ஆவது திதி. ஏன்னா 12ல இருந்து 24 வரையில திதி 2. 3ஆவது கரணம். இப்படி வந்துடும். இப்ப திதி ஏன் வந்தது, கரணம் என்ன, இதுவரையிலே 5 சொல்லிட்டோம். நம்ம 5 அங்கங்கள் சொல்லிட்டோம். இந்த கணக்கீடுகளை அட்டவணையாக நம்ம சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், சயின்ஸ் குரூப் படிச்சவங்க கிளக்ஸ் டேபிள்னு ஒண்ணு பயன்படுத்தி இருப்போம். லாக் புக்னு ஜெனரலா சொல்லுவோம். அதுல இருக்கும். இல்ல வாய்ப்பாடுன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாரும் பயன்படுத்துறது வாய்ப்பாடு, ஃபார்முலா புக்னு வச்சுக்கலாம். அதுல பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் இருக்கிற மாதிரி
இந்தந்த நாள்ல இந்தந்த கோள்கள் இங்க நிற்கும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. பஞ்சாங்கம், அதுதான் பஞ்சாங்கம். ஜோதிடர்களுக்கு உரிய கிளக்ஸ் டேபிள் தான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள் அந்த நேரத்துல இந்த அங்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு என்னென்ன அங்கங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பஞ்ச அங்கம். பஞ்சாங்கம் அதிகமா எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிட்டேன். நாள் குறிப்பதற்குத்தான், முகூர்த்தம் வைப்பதற்குத்தான் பஞ்ச அங்கங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். முகூர்த்தம் குறிப்பதற்கு, முகூர்த்தம்னா திருமண முகூர்த்தம் மட்டுமல்ல, எந்த ஒரு வேலையும் தொடங்குவதற்கு பஞ்சாங்கம் பார்த்து பண்ணணும். என்ன திதியில பண்ணலாம், என்ன கரணத்துல பண்ணலாம், என்ன யோகத்துல பண்ணலாம். உதாரணத்துக்கு காலம், குளிகைன்னு இருக்கு. ஏன்னா ஜாதகம் படிக்க ஜோதிடம் படிக்க வந்துட்டா சில அடிப்படைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குளிகை நேரத்துல நல்லதெல்லாம் செய்யலாம்னு பொதுவா ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா திருமணம் குளிகை நேரத்துல பண்ணக்கூடாது. ஜோதிடம் படிக்கலைன்னா தெரியாது நமக்கு. குளிகை தானே, திருமணம் பண்ணா என்னன்னு நினைப்போம். குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட்டு, கல்யாணம் ரிப்பீட் ஆனா நல்லதா? தமாசுக்கு வேணா சொல்லலாம் நல்லதுன்னு. ஆனா கல்யாணம் ரிப்பீட் ஆச்சுன்னா ஒண்ணு ஏதாவது தவறான சம்பவம் நடந்திருக்கலாம், அல்லது அந்த மாப்பிள்ளையோ பெண்ணோ தவறானவர்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிடலாம். அதாவது 2வது கல்யாணம், எனக்கு நீ வேண்டாம் போ, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன் போகிற மாதிரி அமைப்பா இருக்கலாம். அல்லது யாராவது ஒருத்தர் இல்லாமல் போயிடலாம். அப்ப குளிகை நேரம் நல்லதான்னு பாருங்க. இப்ப லாஜிக் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இது பயன்படும். இப்போ நான் ஒரு பத்திரம் போட போறேன், ஒரு வீடு வாங்குறேன், நிலம் வாங்குறேன், இப்ப குளிகை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பஞ்சாங்கம் பயன்படுத்த வேண்டும். பஞ்சாங்கத்துல 2 வகை பஞ்சாங்கங்கள் இருக்கு. இத புரிஞ்சுக்குங்க. இங்க யாராவது வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறவங்க இருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 வகை பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. திருக்கணிதம்னா நமக்கு என்ன தோணும்னா திரு கணிதம் அப்படின்னு நினைப்போம். முதல்ல வாக்கியத்தை பத்தி சொல்லிடுறேன். அந்த காலத்துல கண்ணால் கோள்களை பார்த்து இந்தந்த காலத்துல கோள்கள் இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு உத்தேசமா ஒரு கணக்கு போட்டு அதை வாய்மொழியாக ஒரு பாடலாக அல்லது ஒரு விதியாக சொல்லி வச்சாங்க. அந்த விதிகளைத்தான் வாக்கியம்னு சொல்றோம். இப்ப பைபிள்ல வாசகம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துவாங்க. இத்தனாவது வாசகம் அல்லது ஸ்லோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த அத்தியாயத்துல இந்த இது அப்படின்ட்டு. அது மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்துல வாக்கியம் 1 அப்படின்னா இதை பத்தி சொல்லும், வாக்கியம் 2 அப்படின்னா இதை பத்தி சொல்லும், வாக்கியங்களாக ஃபார்முலாவாக கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த காலத்துக்கு அது சரி. ஏன்னா அன்னைக்கு அவங்க கண்ணுல பார்த்து அப்டேட் பண்ணாங்க, திரும்ப திரும்ப மாற்றம் வருதா அப்படின்ட்டு. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். அது எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும்னா பாதம் அளவில் துல்லியமாக இருக்கும், நட்சத்திர பாதம் அளவில். ஏன்னா அது கண்ணுல பார்த்து பண்ணது. நம்ம என்ன சொல்லுவோம் பெருமையாக, ஞான திருஷ்டியில பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கூட வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா திருக் அப்படின்னா திருக்குனாலும் பார்வைதான். இன்னைக்கு திருக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா அறிவியல் முறைப்படி அதை நோக்கி கணக்கீடு கொடுக்குறாங்க. அதான் திரு கணிதம் அல்ல, திருக். அதாவது DRUK அப்படி வச்சுக்கோங்களேன். திருக், திருக்னா பார்வைன்னு அர்த்தம், கண்ணால் பார்த்து அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு உத்தேசமா சொன்ன வாக்கியம் இன்னைக்கு பார்த்து, தொலைநோக்கி போன்ற கருவிகள்ல பார்த்து அதை கணிக்கிறதுனால அப்பப்ப கரெக்ஷனும் கொடுப்பாங்க. அதனால அப்டேட்டடா கரெக்டா இருக்கிறது திருக்கணிதம்.
அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாக்கியத்துல எனக்கு பலன் சரியா வருது சார்னு சண்டைக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. வந்தா ரொம்ப சந்தோஷம். அதை பயன்படுத்துறவங்க பயன்படுத்த வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா அறிவியல் பூர்வமாக ஒரு கோள் எங்க இருக்குன்ற சரியான அளவுகளை கொடுக்கிறது திருக்கணித பஞ்சாங்கம். வாழ்க வளமுடன். அப்ப பஞ்ச அங்கத்தை கணக்கு போட்டு அதை அட்டவணைப்படுத்தி நமக்கு கொடுக்கிறது பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 தான் இருக்கு. அதுல திருக்கணிதத்திலேயே நிறைய பேரு அவங்க வழி வழியா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வேற பெயர்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன வேறுபாடுகளுடன். என்ன வேறுபாடு சார் வரும்? ஏன்னா நீங்க இப்ப ஜோதிடம் படிக்கிறீங்க, போயிட்டு ஜோதிட வகுப்புல பஞ்சாங்கம் அதிகமா நடத்த மாட்டாங்க யாரும். இருந்தாலும் நம்ம அதை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். என்ன வித்தியாசம் சார் வரும்? இப்போ சீனிவாசா பஞ்சாங்கம் இருக்கு, வாசன் பஞ்சாங்கம் இருக்கு, சபரி பஞ்சாங்கம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் போடுறாங்களே என்னன்னா, ஒருத்தர் வந்து சூரிய உதயம்ங்கிறத சூரியனுடைய விளிம்பு தெரியும் போது எடுப்பாங்க, சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னு. இன்னொருத்தர் பிம்ப மத்தின்னு போட்டிருப்பாங்க, அதாவது சூரியன் வந்து மையம் தெரியும் போதுன்ட்டு. இன்னொருத்தர் முழு சூரியனும் வந்தாதான் உதயம், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா ராயல்டி பிரச்சனை வரும். ஏன் டேட்டாவே நீ அப்படியே கொடுத்துருக்க அப்படின்னு வந்துடும். சேவைன்றதை விட இது வியாபாரம் கூட. அதனால என்ன பண்றாங்க, நீ சொன்னதையே நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் பஞ்சாங்கத்தை பத்தி இன்னொருத்தர் காப்பி கூட அடிச்சிருக்கலாம், சின்ன சேஞ்ச், ஒரு பக்கத்தை மட்டும் மாத்தி வேற மாதிரி போட்டுட்டு நான் இது என்னுடைய இதுன்னு சொல்ல முடியும். அப்படிதான் பஞ்சாங்கங்கள் வேறுபடுகின்றன. ஏன்னா ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு சூரிய உதயம் வித்தியாசம் இருக்கலாம். எப்படி வித்தியாசம் வரும்னா, முனையை வச்சு எடுக்கும்போது ஒண்ணு, மையத்தை வச்சு எடுக்கும்போது ஒண்ணு, அடுத்த முனை மொத்தமா முழு சூரியனும் உதயமாகிறது. இதே மாதிரிதான் கோள்களுக்கும் கணக்கு எடுக்கிறது. அதனால பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் சிறு வேறுபாடுகள் வரும். இந்த பிரச்சனை எப்ப சார் வரும் ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஜாதகம் கொண்டு வருவாங்க. அந்த சந்தி இப்ப மேசத்துல இருக்கா ரிஷபத்துல இருக்கான்ட்டு, மேசத்துல 30 டிகிரியில இருக்குன்னு வச்சுங்க, மேசம் முடிஞ்சு போச்சு, ரிஷபம் ஆரம்பிக்குது. அப்பதான் நமக்கு சிக்கல் வரும். இது முன்னாடியா பின்னாடியான்லாம். இன்னொரு பஞ்சாங்கத்துல எழுதி இருக்கப்போ ரிஷபத்துல 1 டிகிரியிலேன்னு காட்டியிருக்கலாம். அந்த மாதிரி வித்தியாசங்கள் வரும். அதனால பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் வித்தியாசம் இருக்கும். இப்ப எல்லாம் சாப்ட்வேரு. இப்ப சாப்ட்வேர் மட்டும் எப்படி சார் செய்தா? நம்ம தான் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். சாப்ட்வேருக்கு ப்ரோக்ராம் நாம தான் கொடுக்குறோம். அதனால அதுவும் சரியா, அது பண்ணா மட்டும் சரியா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. சாப்ட்வேர்லயும் ஒரு சாப்ட்வேர்ல போடுற ஜாதகம் இன்னொரு சாப்ட்வேர்ல மாறுபடும். 2மே திருக்கணிதமாக இருக்கலாம், ஆனாலும் மாறுபடும். ஏன்னா ஒருத்தர் பிம்ப மத்தின்னு எடுத்துக்குவாங்க, இன்னொருத்தர் வந்து பிம்ப முனைன்னு எடுப்பாங்க. அது உள்ள செட்டிங்ஸ்ல நீங்க சாப்ட்வேர் பயன்படுத்துறவங்க செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். சில இதுல ஆப்ஷன் இருக்கும், சில இதுல இருக்காது, பெரிய மாற்றம் இருக்காது. அது ரைட். ஏன்னா இப்ப எல்லாரும் சாப்ட்வேர் பயன்படுத்துறோங்கிறப்போ அதை பற்றியும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அடுத்து அயனாம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், சூரியன் வட்டப்பாதையில சுத்துது, கோள்கள் வட்டப்பாதையில சுத்துது, வானத்துல எங்க இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு புள்ளியை தொடக்க புள்ளியா வச்சுக்கணும். அப்போ மேஷம் என்ற ராசி முனை வந்து அஸ்வினி 0. அதைத்தான் அந்த வட்டத்துக்கு மொத்த வட்டத்துக்கும் 0ன்னு வச்சாங்க. இது சூரிய மண்டலத்தை வச்சு 0ன்னு வைக்கிறதா, நட்சத்திர மண்டலத்தை வச்சு 0ன்னு வைக்கிறதாங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. பாருங்க, சூரியன் நிலையாக நிற்கிறது, கோள்கள் சுத்தி வருது. இப்படி எடுத்துக்கிட்டு கணக்கு போடுறது ஒண்ணு. இந்த சூரியனும் கோள்களும் சேர்ந்தது வந்து சூரிய குடும்பம். இப்ப இது நிலையா இருக்கிறதா வச்சுக்கிட்டு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு மாதிரி வரும். உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா அந்த சூரிய குடும்பமே நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இயக்கத்தையும்
கணக்குல எடுத்துக்கும் போதுதான் உங்களுக்கு அயனம்னா இயக்கம். அப்ப சூரிய குடும்பமே இயங்குதியா, அது எவ்வளவு தூரம் நகர்ந்து போய் நட்சத்திரத்தை தாண்டி போயிடுச்சுப்பா. நீங்க ஒரு காலத்துல கார்த்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமா இருந்துச்சு. கார்த்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருந்துச்சு. ரொம்ப பழைய கால புத்தகத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப பழைய காலத்துல கார்த்திகையில இருந்து ஆரம்பிச்சு. அப்போ இந்த 0 என்பது எங்க இருந்திருக்கு? கார்த்திகையில இருந்திருக்கு. இன்னைக்கு அஸ்வினிக்கு வந்துருச்சு. ஆனா அஸ்வினியில தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 23, 24 இப்ப நம்ம அயனாம்சம் எவ்வளவு போடுறோம்? 24 தள்ளி வந்துருச்சு. அதனாலதான் ஏறத்தாழ 24 பக்கமா கழிச்சு போடுறோம். அயனாம்சம் அப்படிங்கிறது அதுதான். அப்ப உண்மையிலேயே இந்த சூரிய குடும்பம் நகர்ந்துகிட்டே போகுது. புரிஞ்சுக்குங்க. புரியல, இது என்னமோ போட்டு நம்மள தூங்க விடுறாரே, தாலாட்டு பாடுறாரேன்னு நினைச்சீங்கன்னா புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான். ஏன்னா அயனாம்சம்னா என்னன்னு தெரியணும். இப்ப ஜாதகம் நம்ம பஞ்சாங்கம்னு வந்தோம், அடுத்து அப்படி சாப்ட்வேருக்குள்ள போனீங்கன்னா அயனாம்சம் தெரியணும். அயனாம்ச செட்டிங் இருக்கும். ஏன்னா ஒரு சாப்ட்வேர்ல போடுறப்போ இன்னொரு சாப்ட்வேர்ல போடுறப்போ ஜாதகம் வேறுபடும். இது எதுக்கு இதை பத்தி சொல்றேங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன் பின்னாடி. அனுபவத்துல வந்துதான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் சில அனுபவப்படும் பொழுது அப்ப இதை உங்களுக்கு சொல்லணும். அப்ப அயனாம்சம் சித்திரபட்சம், லகரி, கேபி நியூ காம்பினேஷன், இப்படி எல்லாம் நிறைய வருது. அவங்க என்னன்னா அவங்க ஒரு தியரியை வச்சுட்டு இல்ல அந்த நட்சத்திரம் இங்க போயிடுச்சு, சூரிய மண்டலம் இங்க வந்துருச்சு, உங்க கணக்கு தப்பு, நான் 23°13' சொல்றேன், இல்ல அவரு 23°12' தான் சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போட்டு இந்த அயனாம்சம், அதாவது சூரிய மண்டலம் ஆரம்ப காலத்துல இருந்த நட்சத்திரத்தை இதுல இருந்து எவ்வளவு தூரம் சுத்தி வந்துருச்சுங்கிறது தான். அது ஒரு காலத்துல எங்கேயோ போயிடும். இப்ப இந்த அயனாம்சம் மாறிக்கிட்டே வருது. ஆலியார் ரவின்னு ஒருத்தர், அவரு சித்தரியல் காலண்டர்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவரு தனி கேலண்டரே போடுறாரு. 2-3 மாசம் முன்னாடி போயிடுச்சு, தீபாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பாரு. அவர் கேட்டீங்கன்னா இப்ப நேரம் தீபாவளி முடிஞ்சிருக்கும் அவங்க கேலண்டர்ல. ஏன்னா உண்மையிலேயே இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் அயனாம்சத்தை வேறுபடுது. எதுக்கு சார் இப்ப அயனாம்ச செட்டிங் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, நான் ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது எனக்கு சிக்கல் வந்துருச்சு. நம்ம இதுல போடுறப்ப பொருத்தம் வரல. நட்சத்திர பொருத்தம் பாக்குற ஆள் இல்லை நானு, அதை சொல்லிடுறேன் முதல்ல. அதுக்காக அதை பார்க்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம மக்களுக்காக தான் நம்ம இருக்குமே தவிர நம்ம தீரியை அவங்கள்ட்ட திணிக்க முடியாது. நட்சத்திர பொருத்தமும் பார்ப்பேன் நான், அவ்வளவுதான். ஆனா ஜாதக கட்டத்துலதான் பொருத்தம் பார்க்கணும். அப்படி பார்க்கலாம். அதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க போட்டிருந்த சாப்ட்வேர்ல ஒரு அயனாம்ச செட்டிங், நம்மளது ஒரு அயனாம்ச செட்டிங். அயனாம்சம் மாத்தின உடனே அந்த இதே மாறிடுது. ஏன்னா லக்னம் மாறிடும், இது நட்சத்திரம் மாறிடும் இல்லையா? நட்சத்திரமே மாறி போச்சுன்னா அப்ப பொருத்தம் டக்குன்னு மாறிடும். இந்த 5 வீடு தாண்டி வரும் இல்லையா, ஒரு மண்டலம் 3 மண்டலமா பிரிக்கிறோம், அது வரும்போது பார்ப்போம். அப்போ அயனாம்ச செட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும். சரி, இப்ப என்ன சார் சொல்ல வர்றீங்கன்னு கேட்டா, பொருத்தம் பாத்தீங்கன்னா நோட்டை வச்சு பொருத்தம் பார்க்காதீங்க. நோட்டை வைத்து பொருத்தம் பார்க்காதீங்க. டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு ஒரே சாப்ட்வேர்ல போடுங்க. நீங்க நான் வாக்கியம் தான் பயன்படுத்துறேன்னா 2 ஜாதகத்தையும் வாக்கியத்திலே போடுங்க. ஒரு ஜாதகம் வாக்கியத்துல இருக்கு, இன்னொரு ஜாதகம் திருக்கணியத்துல இருக்கு. ஏன்னா அவங்க சனி 1 வருஷம் கழிச்சுதான் சனி பயிற்சியே வரும் வாக்கியத்துல. அப்போ 2ஐயும் வச்சு பாத்தீங்கன்னா எப்படி, நீங்க அதை திருக்கணியத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா சனி வேற ராசியிலேயே இருக்கும். 7ல சனின்னு வேண்டாம்போம், அங்க பார்த்தா உண்மையிலேயே அது 6ல இருக்கும். சனி 6ல் மறைவது நல்லதுன்னு வந்துடும். அதனால பொருத்தம் பார்க்கும்போது 2 ஜாதகத்தையும் ஒரே வகையில கணிச்சு பார்க்கணும்.
அப்போ சாப்ட்வேர்ல போடுறப்ப ஒரே வகையில ஒரே அயனாம்சத்துல போட்டு பொருத்தம் பார்க்கணும். அதுக்குதான் இந்த பஞ்சாங்கம் அயனாம்ச முறையிலும் வந்துட்டோம். வாழ்க வளமுடன். இதோட இந்த கருத்துக்களை முடிச்சுட்டு இப்போ இது பொது கருத்துக்கள். நான் ஒரு ஜோதிடர்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ஜோதிட வகுப்புல அநேகமா நான் படித்த வகுப்புல இதுலயும் பஞ்சாங்கத்திற்கு பின்னாடி இருக்க அறிவியல் எங்கும் நடத்தப்படவில்லை. இருந்தாலும் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேன். ஏதாவது கேள்வி இது சார்ந்து கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா அடுத்து நம்ம நார்மலா எல்லா வகுப்புலயும் எப்படி ஜோதிடத்துக்குள்ள போவோமோ அது மாதிரி போயிடலாம். வடிவேல் ஐயா சொல்லுங்க சார். தெளிவா இருக்கிறதுனால எதுவும் கேட்கறதுக்கு முடியல சார். ஏதாவது நாளைக்கு நம்ம ஜாதகம் பாக்குற போதுதான் டவுட்ஸ் நிறைய வரும். சரி, அதான் நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் மண்டையில ஓடும். ஆனா இது இவ்வளவு நேரம் நடத்தின புரியலைனாலும் பிரச்சனை இல்லை. என்ன இதெல்லாம் புரிஞ்சு அயனாம்ச செட்டிங், அயனாம்சம்னா என்ன அதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணீங்கன்னா நம்ம கிளையண்ட்டுக்கு நம்ம எப்போவாது இது இந்த அயனாம்ச அந்த வாக்கியம் இதெல்லாம் எப்போவாது பிழை நடந்துரும். அதனால அத சொன்னோம். ஏன்னா நம்மளால எந்த பிழையும், ஏன்னா சில பேர் சொல்லும்போது சார் ஜோசியருங்கெல்லாம் நல்லா இருக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க சார், ஜாதகம் பாக்குறது பாவம் வருமா சார் அப்படின்லாம் கேக்குறாங்க. அதோட 2-3 பேரை உதாரணம் சொன்னையே, அவரு ஆடி கார்ல போறாரு, இன்னொரு ஜோசியர் இருக்காரு அவரு BMW போறாரு, இன்னொருத்தர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. நான் சொன்னவங்க உண்மையிலேயே வச்சிருக்கிறது சொன்ன ஒரு 4 பேர் கார் சொன்னேன். எல்லாருமே 1 கோடி ரூபாய் கார் தான் வச்சிருக்காங்க. ஒரு 4 ஜோதிடர் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. பொதுவா நமக்கு தெரிந்து நம்மகிட்ட வர்ற கிளையண்ட்டுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, பாதிப்பு வராம இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா நமக்கு ஒண்ணும் வராது. மற்றபடி நம்முடைய கர்மா எப்பவும் நமக்கு வரதா செய்யும். நம்ம செஞ்சதுக்கானது வரதா செய்யும். அது ஜாதகம் பாக்குறதுனால வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சரி, வாழ்க வளமுடன். இப்ப சாதாரணமா ஒரு ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு எப்படி நம்ம ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி இப்ப வகுப்பு ஆரம்பிச்சிருவோம். ராசி கட்டம் இதோ உங்களுக்கு முன்னாடி ராசி கட்டம் வந்துருச்சு. இதுல நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம், வான மண்டலத்தை 12 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவையும் ராசி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராசி அது வட்டமா தான் இருக்கணும். நம்ம வசதிக்காக இதை சதுரமாக அல்லது செவ்வகமாக மாத்தி வச்சுக்கிறோம் அப்படிங்கறது நேற்றுக்கே சொன்னோம். அப்ப இந்த 12 பிரிவுகள் அதை நம்ம கட்டம்னு சொல்லிடுறோம். 12 கட்டம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்றோம். 0 முதல் 30 வகை, 30 வரையிலும். இப்ப இதை எப்படி சொல்லணும்னா 0 பாகை முதல் 30 பாகை வரை இருக்கிறத மேஷம்னு சொல்றோம். இங்க 30 பாகையில இருந்து சில பேரு சார் 30 அங்கேயே முடிஞ்சிருச்சு, இங்க 31பாங்க. கிடையாது. அப்ப 30க்கும் 31 இடையில இருக்கிறது என்ன ஆகிறது? 30ல் தொடங்குகிறது. 30னுடைய பாதியில அந்த பக்கம், பாதி இந்த பக்கம். 30ல இருந்து 60 வரையில, 60 பாகை வரையிலும் இருக்கிற வான மண்டலத்தை, ஏன்னா அங்க ஒன்னும் செவரெல்லாம் கிடையாது. மேஷத்துக்கு ஒரு செவுரு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு இது இந்த வீடு அப்படின்னு வீடு கூரை எல்லாம் போட்டு எதுவும் வைக்கல, ஓப்பனா இருக்கும். அதுல இத்தனை பாகை வந்துட்டா மேஷம், 30 தாண்டிட்டா ரிஷபம். அப்ப 60 முதல் இது உங்களுக்கே வந்துரும், இருந்தாலும் சொல்லிடலாம். 90 வரை, 90 பாகை வரை இருந்தா அது மிதுனம். 90 பாகையில இருந்து 120 பாகை வரை இருக்கிற வீட்டை, பகுதியை கடக ராசி அப்படின்னு சொல்றோம். 120ல இருந்து 150 வரையிலும் உள்ள பகுதியை சிம்மம் அப்படின்னு சொல்றோம். 150ல இருந்து 180 பாகை வரையிலும் உள்ளத கன்னி அப்படின்றோம். 180 முதல் 210 வரையில இருக்கிறது துலாம். 210 முதல் 240 பாகை விருச்சிகம். 240 முதல் 270 வரையில இருக்கிறது தனுசு. ஏன்னா சில இடத்துல பாகை மட்டும் கூட கொடுக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல.
நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல புக்கு கிடைக்குது, அதுல இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை படிக்க முடியாம போயிடக்கூடாது இல்லையா? அப்புறம் மகரம் 270 முதல் 300 வரை இருக்கிறது மகரம். 300 முதல் 330 வரையிலும் இருந்ததுன்னா அந்த பாகை வரையில் இருக்கக்கூடிய வான் பகுதி அதை கும்பம்னு சொல்றோம். 330 முதல் 360 அல்லது 0, ரெண்டும் ஒண்ணுதான். வரையில உள்ள பகுதி, அந்த வானத்தினுடைய பகுதி, அத மீனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ராசிகளை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, நேத்திக்கே கேட்டாங்க நோட்ஸ் கொடுப்பீங்களான்னு, அவங்க இன்னைக்கு வரல, நான் வீடியோ பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ராசிகளே எப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிடுங்க. புதுசா படிக்கிறவங்க, நான் அவங்களுக்கும் நான் பாடம் நடத்தணும் இல்லையா? 12 ராசிகளை மனப்பாடம் பண்ண வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அது மனப்பாடம் ஆயிடும். ஏன்னா பேர் சொல்ல தெரியணும் இல்லையா? சின்னங்கள்லாம் ராசி காரகத்துவங்கள் வரும் பொழுது நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ராசியை பாகை அளவுல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ராசியை பாகை அளவுல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இதை வேற எப்படி பிரிக்கிறாங்க? ஒவ்வொரு ராசியும் குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசிக்கு குணங்கள் கொடுக்குறாங்க. ராசி காரகத்துவம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ராசி காரகத்துவம், காரகம், அத காரகத்துவம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் முதல்ல புதுசா வர்றவங்களுக்கு வாயில நுழையணும். காரகத்துவம், காரகம் அப்படிங்கிறது தான் காரக தத்துவம் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பண்புகள், வேற ஒண்ணும் இல்லை. இத பத்தி கூட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எதுக்கு சார் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, பலன் சொல்றதுக்காக நாம படிக்கிறோம். ஜோதிட சாஸ்திரம் படிக்கிறது ஜாதக பலன் சொல்றதுக்காக படிக்கிறோம். ஜாதக பலனை என்ன தத்துவத்துல சார் சொல்றோம் அப்படின்னா, முந்தைய வகுப்புல சொன்னதுதான். கோள்கள் வானத்தில் எந்த பகுதியில் இருக்குதோ அப்போ அது எதையோ சொல்ல வருகிறது அப்படின்னு பொருள். அப்போ எந்த பகுதினா அந்த பகுதிக்கு ஒரு பண்பு இருக்கும், இந்த கோளுக்கு ஒரு பண்பு இருக்கும். ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு விடை கிடைக்கும். வெத்தலையும் பாக்கும் சுண்ணாம்பு சேர்த்துனா சிவப்பா மாறிடும், நாக்கு சிவப்பா மாறும். வெறும் சுண்ணாம்ப போட்டாலும் நாக்கு சிவப்பா மாறும். மாறுமா? வெறும் சுண்ணாம்பு நிறைய போட்டா நாக்கு சிவப்பா மாறுமா மாறாதா? அதுவும் மாறும். ஏன்னா நாக்கு புண்ணாயிடும், ரத்தம் அது சிவப்பா மாறிடும். ஆனா ரெண்டு சிவப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி இரண்டு, என்ன இரண்டு? வானமண்டலம் அல்லது ராசி மண்டலம் அல்லது ராசி. ஒரு ராசியையும் ஒரு கிரகத்தையும் இணைத்து பலன் சொல்லலாம். எப்படி சார் ரெண்டையும் இணைக்கிறது அப்படின்னா, ராசியினுடைய பண்பு தெரியணும், கிரகத்தினுடைய பண்பு தெரியணும். ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதெல்லாம் சொன்னா சரியா வரும். இப்ப ராசி இதுக்கு எப்படி பண்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிரகத்தை ஏன் சேர்த்தணும் அப்படின்னா, இப்ப 5ஆம் பாவகம், உதாரணத்துக்கு 5ன்னா குழந்தை. எங்க சார் அதுக்குள்ள அங்க போயிட்டீங்க அப்படிங்க வேண்டாம். அப்படி காரணத்தோட சொல்லும் போது கொஞ்சம் மனசுல பதியுங்கிறதுக்கு. 5ன்னா குழந்தைன்னு சொல்லுவோம். லக்னத்துல இருந்து 5 குழந்தை, குலதெய்வம், ஜோதிடம், இப்படி சொல்லிட்டே போவோம். அப்ப அது குலதெய்வத்தை குறிக்குதா? 5ஆம் பாவம்னா குழந்தையும் குறிக்கும், பாட்டாவையும் குறிக்கும், குலதெய்வத்தையும் குறிக்கும். அப்ப எதை சார் குறிக்குதுன்னா இப்ப கிரகத்தை கொண்டு வந்துடணும்.
5ல குரு சம்பந்தப்பட்டா, குரு தொடர்பு வந்தா, குரு குழந்தையை குறிக்கும், 5ம் குழந்தையை குறிக்கும். அப்ப 2ம் சேரும் போது என்ன ஆகுது? அப்போ 5ஆம் பாவம் இப்ப குழந்தையை பத்தி தான் பேசுது அப்படின்னு எடுக்கணும். இப்ப 5ல சூரியன் அப்படின்னா, சூரியன் சிவனை குறிக்கும், 5 குலதெய்வத்தை குறிக்கும். உங்களுக்கு சிவன் குலதெய்வமானு கொண்டு போலாம், அல்லது பாட்டா, இப்படி சூரியன்கிறது மூத்தவங்க, இப்படி 2யும் கலந்து எடுக்கிற மாதிரி ஒரு இது வரும். இது எப்படி சார் வருது? இப்ப நிலையான பண்பு எது, மாறுகின்ற பண்பு எது அப்படின்னு பாருங்க. வானமண்டலம் நிலையாக இருக்கா, இயங்குதா? ஒரு கேள்வி. அடுத்து கோள்கள் நிலையாக இருக்கா, இயங்கிக்கிட்டு இருக்கா? இப்ப பதில் சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா வானமண்டலம் நிலையா இருக்கா, இயங்குதான்னு கேட்டா உங்களுக்கு நட்சத்திரம் எல்லாம் இயங்குது தானே, எதை பதில் சொல்றதுன்னு குழப்பமா இருக்கும். வானமண்டலம் நிலையாக இருக்கா, கோள்கள் நிலையாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கோள்கள் இயங்குகின்றன. அப்ப எந்தெந்த காரகங்கள் எல்லாம் மாறுமோ அந்த காரகங்களை எல்லாம் கோள்களுக்கு கொடுக்கணும். இப்ப லாஜிக் தொடர்பு படுத்த முடியுதா? ஏன்னா கோள்கள் நிலையாக இல்லை, கோள்கள் இயங்குகின்றன, மாறுகின்றன, இடத்தை மாற்றிக்கொள்கின்றன. இன்னைக்கு மேஷத்துல இருக்கிறது அடுத்த மாதம் ரிஷபத்துல இருக்கலாம். அப்ப கோள்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கின்றன. இப்ப மாறக்கூடிய பண்புகள், மாறக்கூடிய காரகங்கள், இதையெல்லாம் கோள்களுக்கு கொடுக்கணும். கிரக காரகத்துவங்கள் அப்படின்னு கொண்டு வரணும். ராசிகள் 0ல இருந்து 30 வரையிலும் மேஷம்னா அது என்னைக்குமே 0ல இருந்து 30 வரையிலும் மேஷம்தான். பராசரர் எத்தனாயிரம் வருஷம் தெரியாது, உத்தேசமா ஒரு 5000 வச்சுக்குவோம். 5000 வருடத்திற்கு முன்னால் 0 to 30 மேஷம்னு வச்சாங்க. இன்னைக்கும் 0 to 30 மேஷம்னு தான் சொல்றோம். மாறக்கூடிய பண்பை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கிரகங்களுக்கும் மாறாத பண்பை எல்லாம் ராசிகளுக்கும் கொடுக்கணும். இதுவும் புரியலைன்னா விட்டுருங்க. உயர்நிலையில ஜோதிட விதிகளை உருவாக்குவதற்கு இது பயன்படும். அவ்வளவுதான். இப்ப சொன்னது புரியலைன்னா பயப்பட வேண்டாம். போக போக நீங்களே இந்த வீடியோவை நல்ல 27 நாள் 30 நாள் பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். சரி, இப்ப நிலையான ராசி மண்டலத்தில் இயக்கத்தில் உள்ள கோள்களை பற்றி படிக்கிறது தான் ஜோதிட இயல் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இந்த கேள்வியும் மரபில்லை. இதெல்லாம் தெரிஞ்சது சார், எங்களுக்கு தெரியாது, ஏதாவது சொல்லுங்க, கேட்கிறோம். சரி, 12 ராசிகள். இப்ப இதுக்குள்ளதான் நட்சத்திரங்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு நாளில் சந்திரன் கடக்கும் கோணம், இந்த கோணம் மொத்தம் இது 30 பாகை அப்படின்னா இங்க இருந்து இதுவரையிலும் பாத்தீங்கன்னா 13 பாகை 20 கலை வரும். நம்ம மாணவர்கள் 13.20ன்னு சொல்லாதீங்க தயவு செய்து, ஒரு வேண்டுகோளாக சொல்றேன். முதல்ல 13.20 என்று சொல்வதே தவறு. 0.20 என்றால் 2 10 இருக்குன்னு அர்த்தம். 1 10 100ன்னு ஸ்தானத்தை சொல்லுவோம். புள்ளிக்கு வலது பக்கம் எப்படி 10வது ஸ்தானம் இருக்கும்? டிவியில நியூஸ் வாசிக்கிறவங்களே இப்ப 0.20ன்னு தான் வாசிக்கிறாங்க நிறைய பேர். புள்ளிக்கு அப்புறம் ஒவ்வொரு டெசிமலா தான் சொல்லணும். 13.20ன்னு சொல்லணும். புள்ளினா அப்புறம் ஒரு நம்பரா தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வர்றத. ஏன்னா 10 100ங்கிறது சொல்லக்கூடாது. 13.100ன்னு சொல்ல முடியுமா? முன்னாடி வந்தாதான், புள்ளிக்கு முன்னாடி வந்தாதான் 10 100 எல்லாம் வரும். சரி, அப்படி சொல்றது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இன்னொன்னு, புள்ளி இங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இப்ப 13.10 20 அவங்க சொல்ற மாதிரி சொல்லுவோம். 13.10 20 30 40 50 60 70 80 90 100 வந்தாதான் அது 14.
டெசிமல் வச்சீங்கன்னா 13.1 2 3 4 5 13.9 வந்ததுக்கு அப்புறம் 14ன்னு வரும். நம்ம சொல்ற பாகை முறையில 13.1 13.2 இப்படியே வந்தீங்கன்னா இங்க இருக்கு 30 பாகை. இப்ப மணி கடிகாரத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் சொல்லலாம், கடிகாரத்துல என்ன சொல்லுவோம், 1 மணி 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 60 நிமிஷம் 70 80 இப்படி போகுமா. 50க்கு அப்புறம் 60 வந்தோடனே 2 மணின்னு ஆயிடும். அப்ப இங்க புள்ளியில சொல்லக்கூடாது, கால்குலேட்டர்ல புள்ளியில போட்டு பெருக்குனீங்கன்னா தப்பாதான் வரும். அப்ப பாகை கலைன்னு தான் சொல்லணும். பாகை கலை விகலை அப்படின்னு சொல்லணும். இல்ல புள்ளியும் சொல்லாதீங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க, 13 20 அப்படின்னு சொல்லிடுங்க, பிரச்சனையே இல்லை. 13 20 அப்படின்னா 13 பாகை 20 கலைன்னு வந்துடும். அவ்வளவுதான். 13.20ன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். அப்ப 13 பாகை 20 கலை இருந்துச்சுன்னா இது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். இந்த பகுதியை ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். இததான் இங்க பாத்தீங்கன்னா இத அஸ்வினின்னு சொல்லுவோம். அப்புறம் அங்க இருந்து ஒரு 13 20 போனீங்கன்னா பரணி, அங்க இருந்து ஒரு 13 20 போனீங்கன்னா கார்த்திகை. கார்த்திகை பாருங்க 2 ராசியிலேயே இருக்குது. இதுல கால் பகுதி இருக்கு, இதுல முக்கால் பகுதி இருக்கு. ரைட். இப்படி உள் பிரிவுகளை வந்து நட்சத்திரம்னு சொல்றோம். நட்சத்திரத்தை மீண்டும் பிரிப்பாங்க. நட்சத்திரத்தை 4ஆ பிரிச்சிருக்காங்க. அது எதுக்காக பிரிச்சாங்கன்னா இன்னும் துல்லியத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13 பாகை 20 கலையை மீண்டும் 4ஆக பிரிச்சாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்துல முதல்ல இந்த ராசியில சூரியன் இருக்குன்னு சொல்றோம். அப்புறம் இந்த ராசியில எங்க இருக்குன்னா இந்த நட்சத்திர பகுதியில இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம். இவ்வளவு தூரமா, இங்கேயும் தான் வித்தியாசம் இருக்கும். அப்ப இதையும் பிரிச்சு சொல்லுப்பாங்கிறப்ப 4ஆ பிரிச்சாங்க. நட்சத்திரத்தை 4ஆக பிரித்தார்கள். ஏன் 4ஆ பிரிச்சாங்க அப்படின்னா 4 தத்துவங்கள். பஞ்சபூத தத்துவம். என்ன சார் பஞ்சபூதம்ட்டு 4 காட்டுறீங்க சார் அப்படின்னா, ஆகாயத்துக்கு வந்து ஆகாயம் இடத்தை அடைத்து கொள்ளாது, எல்லாத்துக்குள்ளேயும் பரவி இருக்கும். தண்ணிக்குள்ள ஆகாயம் இருக்கும். தண்ணிங்கிறது திரவம், அதுக்குள்ள ஆகாயம் இருக்கும். நெருப்புக்குள்ள ஆகாயம் இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கும். அல்லது ஆகாயத்துக்குள்ள எல்லாமே இருக்கும். இப்ப இங்க வந்து ஆகாயம் தான் இது ஆகாயம். அதுல காற்று இருக்கு. இதுக்குள்ள தண்ணி ஊத்த முடியும், நெருப்பு வைக்க முடியும், ஒரு திடப்பொருளையே வைக்க முடியும். நிலம் திடப்பொருள், நிலம். நீர் திரவ பொருள், நெருப்பு, காற்று. அப்ப ஆகாயத்துக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. அப்ப அதுக்குன்னு ஒரு தனி இதை ஒதுக்க முடியாது. அதனால 4 தான் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியும். அதை வச்சு பிரிக்கலாம்னு சொல்லி 4 பகுதிகளாக பிரிச்சாங்க. ஏன்னா பிரிக்கிறது ஒன்னொன்னுக்கும் காரணம் வேண்டும். அவங்க எல்லாம் காரணத்தோட தான் செஞ்சாங்க. நம்ம அதை புரியாம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப 4 பூதங்கள் அடிப்படையில ஏன் சார் 5வது பூதம் எடுக்கலைங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். 4 பூதகங்கள் அப்படிங்கிறதுனால 4ஆ பிரிச்சாங்க. அப்ப 4ஆ தான் பிரிக்கலாமா சார், 9ஆ பிரிக்க கூடாதா சார் அப்படின்னா பிரிக்கலாம். நட்சத்திரத்தை 9ஆ பிரிக்கலாம். நாடி முறைகள்ல கேபி முறைகள்ல எல்லாம் 9ஆ தான் பிரிக்கிறாங்க. வெவ்வேறு முறையா பிரிச்சு ஒரு நட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஏன் 9ஆ பிரிக்கிறாங்க? 9 கோள்கள் இருக்கு. அப்ப முதல்ல ஒரு கோள், 2வது பிரிவுக்கு ஒரு கோள், 3வது பிரிவுக்கு ஒரு கோளுடைய பண்புன்னு சொல்லி ஒதுக்கிக்கலாம். 12ஆ பிரிக்கலாமா சார்? ஏன்னா 12 ராசி இருக்கு. அப்ப முதல் பிரிவை வந்து முதல் பாகத்துக்கு ஒதுக்கிக்கலாம். 2ஆம் பாவம்னு சொல்றதுக்கு 2வது நட்சத்திர பகுதியை ஒதுக்கலாம். இப்படி எத்தனையா வேணாலும் பிரிக்கலாம். 1ஆ பிரிக்கலாம், 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம். வாழ்க வளமுடன். பிரிக்கிறதுனுடைய தத்துவம் இதுதான். ரைட்டு. அது மிக உயர்நிலை. ஆனா புரிய வைக்கணும்னு நினைச்சோம்னா அடிப்படையிலும் அதை சொல்லித்தர முடியும், மனசு இருந்தா. வாழ்க வளமுடன். அப்போ
ஒரு ராசி மண்டலத்தை நட்சத்திரமாக பிரிச்சாங்க, நட்சத்திரத்தை பாதமாக 4 பாதமாக பிரிச்சாங்க, 4ஆ பிரிச்சாங்க. அது ஒன்னொன்னையும் பாதம்னு சொன்னாங்க. 4 பாதம். அதுலதான் நட்சத்திரத்துல நம்ம வந்து அஸ்வினி 1ஆம் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதம், அஸ்வினி 3ஆம் பாதம், அஸ்வினி 4ஆம் பாதம்னு சொல்றோம். சரி, நட்சத்திரத்துக்கெல்லாம் பின்னாடி வருவோம். நம்ம ராசியை முடிச்சுக்குவோம். இனி வந்து அதிக அறிவியலை தேவைப்படுற மட்டும் சொல்லிட்டு, இப்போ ராசி காரகத்துவம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் ஒதுக்குறாங்க. முதல்ல என்ன பண்றோம், இந்த ராசியை மொத்தமா 30 பாகை வரையிலும் மேஷம் அப்படின்ற ஒரு வீடுன்னு சொன்னோம். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அப்படின்ட்டு வரும் இல்லையா? காலத்தை 3 காலமா பிரிக்கிறோம். அப்ப 3ஆனவன் 4ஆனவன் எல்லாம் சொல்றோம். அது மாதிரி இந்த இதுக்கு பண்புகள் எப்படி ஒதுக்குறாங்கன்னா, முதல்ல ஒரு பண்பு மேஷம் அப்படிங்கிற ஒரு பண்பை கொடுக்குறாங்க. ராசிங்கிற ஒண்ணு, அடுத்தது ஆண் பெண், ஆண் கடகம் பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண் ராசி, விருச்சிகம் பெண் ராசி, தனுசு ஆண் ராசி, மகரம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. வரிசையா வரும். இதுல மனப்பாடம் பண்ற கஷ்டம் எல்லாம் எதுவும் இருக்காது. ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு வந்துடும். இதைத்தான் ஒரு காலத்துல ஜோதிடர்கள் தவறாக புரிந்து கொண்டு, மேஷத்து லக்னத்துல பிறந்தா அந்த குழந்தை ஆண் குழந்தையாதான் இருக்கணும், ரிஷப லக்னத்துல பிறந்தா அந்த குழந்தை பெண், ஏன்னா பெண் ராசி அது பெண் குழந்தையாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேரம் குறிச்சு கொடுத்துருப்போம். அவங்க ஜாதகத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நேரத்தையே எழுதாம அப்படியே நாளிகையில எழுதி, பிறந்த நேரமே இருக்காது சில ஜாதகத்துல. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நேர திருத்தம் பண்ணணும். அது கண்டுபிடிக்கலாம். நேரம் வந்து சரியா இருக்கான்னு உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண் பெண்ணுங்கிறத வச்சுக்கிட்டு இந்த ஒரு ராசி அல்லது லக்னம் வந்து 2 மணி நேரம் இருக்கும். அப்ப இந்த 2 மணி நேரத்துல பிறகுற எல்லா குழந்தையும் ஆண் குழந்தையா கண்டிப்பா இருக்காது. இப்ப இன்னும் துல்லியமா வேற மாதிரி கொண்டு வரணும். ஆனா சரியா புரியாதவங்க, ஏன்னா சில டாக்டர் கிட்ட போயிட்டு அசிஸ்டண்டா இருந்துட்டு அவங்க வந்து திரும்ப டாக்டர் வேலை பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சரியான முறையில கற்றுக்கொள்ளாமல் யார்கிட்டயோ அசிஸ்டண்டா இருந்து எழுதி கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் ஜோதிடரை வந்து அவங்கதான் இந்த மாதிரி பிழை செஞ்சிருப்பாங்க. அப்போ ஜாதகம் பழைய ஜாதகம் எல்லாம் வந்துச்சுன்னா நேரம் வந்து கரெக்டா இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஆண் பெண் எதை குறிக்குது சார்? ஆண் என்பவன் அல்லது அந்த ஆணுக்கு ஒரு குணம் இருக்கும். என்னன்னா டக்குன்னு முடிவெடுப்பாங்க. பெண் வந்து நிதானமா முடிவெடுப்பாங்க. நம்ம சொல்ற வார்த்தை, ஒரு ஜோதிடர் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவசரமா முடிப்பு எடுப்பாங்க, தப்பு தப்பா எடுப்பாங்க, பெண் புத்தி பின் புத்தி இப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அவங்க நிதானமா யோசிச்சு முடிவெடுப்பாங்க, யோசித்து முடிவெடுப்பார்கள். அந்த பண்பு தான். அது ஆணுக்கு கூட யோசிச்சு முடிவெடுக்கிற குணம் இருக்கலாம். தைரியம் அதிகமாக இருக்கும், எதையும் துணிச்சலோட எதிர்கொள்வார்கள். அது ஆண் பண்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஆணுக்கு தான் அந்த பண்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சென்ற இலவச ஜோதிட வகுப்பு ஒன்று நடத்தணும். அதுல இத பத்தி சொல்லிட்டு வரும்போது, ஆண் ராசி, ஆண் கிரகம், எல்லா கிரகங்களும் ஆண் இதுலயே இருக்கு. அதுல பெண் பிறக்க கூடாதானா பெண் பிறக்கலாம். அப்ப எப்படி சார் அப்படின்னா, அவங்களுக்கு ஆண் தன்மைனா இந்த அந்த இதை சொல்ல வரல. ஆண் மாதிரி குரல் மாறிடும் அப்படி அந்த இது இல்லை. இந்த ஆண்னு நம்ம சொல்லக்கூடிய, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய குணமாக நம்ம சொல்லக்கூடிய தைரியம், வீரம், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான் பொருள். ஆண் ராசியில பிறந்த, ஆண் லக்னத்தில் பிறந்த ஒரு ஜீவனுக்கு தைரியமும் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்கும். எதையும் எதிர்கொள்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும்.
அதை வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. இந்த லக்னத்தில் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த குணம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது ஆணுக்கு தான் இருக்கணும், பெண்ணுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு கேமரா ஆன் பண்ணிச்சு. பார்த்தா கட்டிங் வந்து முடி ஹேர் கட் பண்ணி நம்மள மாதிரியே ஹேர் கட் பண்ணி இருந்துச்சு. அம்மா நீ வந்து பைக் தான் ஓட்டுவ, ஸ்கூட்டர் ஓட்ட பிடிக்காதுமா அப்படின்னு. ஆமா ஐயா, நான் ஸ்கூட்டரே ஓட்ட மாட்டேங்க, பைக் தாங்கய்யா ஓட்டுவேன். ட்ரெஸ்ஸும் பார்த்தா பேண்ட் ஷர்ட் தான் போடுவேன் நானு அப்படின்னு. அப்போ அதுல நமக்கு என்ன புரியுது? அது இப்ப இதே பழைய காலமா இருந்தா அந்த பொண்ணுக்கு ஜாதகம் எழுதுனவங்க லக்னத்தையே மாத்தி ஆண் லக்னத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அது பிறக்கும் போதே உண்மையிலேயே ஆண் லக்னத்துல பிறந்திருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெண் லக்னத்துக்கு கொண்டு போய், அது பொண்ணு தானே, அதனால லக்னத்தை பெண் ராசிக்கு மாத்தி இருப்பாங்க. இப்ப மேஷத்துல பிறந்திருந்ததுன்னா அதை ரிஷபத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க பெண்ணு அப்படிங்கிறதுனால. அது என்ன சொல்ல வருதுன்னா, ஆண் ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த குணம், தைரியம், அந்த மாதிரி குணங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஆண் பெண் ஆண் பெண்ணு பிரிக்கிறோம். இது என்ன சார் பொருள்? நான் சும்மா சொல்லிட்டு போயிடலாம், மேஷம் ஆண், ரிஷபம் பெண்ணுன்னு. அதுக்கு என்ன பொருள்? அங்க ஆண் பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு இந்த குணமெல்லாம் இருக்கும். இது ஆண் குணம் பெண் குணம் கூட சொல்ல விரும்பல. ஏன்னா பெண்கள் வருத்தப்படுவாங்க, நாங்க வீரமா இருக்கக்கூடாதா, வீரமா இருந்தா அது ஆண் தானா அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு வீரம், தைரியம், துணிச்சல், இந்த மாதிரி குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான் இந்த இதுல பிறந்தவங்களுக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா? அதனால ஆண் பெண்ணு பேர் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம வேற பேர் கூட, இன்னொரு வகையான பெயர் கூட இருக்கு. நம்ம எளிதா இருக்கிறது ஆண் பெண்ங்கிறது, அதை வச்சுக்கணும். அப்ப ராசியை 30 பாகை ஒரு ராசின்னு பிரிச்சாங்க. அப்ப ராசி மண்டலத்திலே மீண்டும் ஆண் பெண் என்று 2 வகையாக பிரித்தார்கள். அதுக்கு மேல 3ஆக பிரித்தார்கள். என்ன 3ஆக பிரிச்சாங்க? 1ஆ பிரிச்சாங்க, 2ஆ பிரிச்சாங்க. 2னா ஆண் பெண், 3னா என்ன? எல்லாருமே ஜோதிடம் படிச்சவங்க நிறைய இருக்கீங்க, சொல்லுங்க என்ன 3 வகையா பிரிச்சிருக்காங்க? 4 வகைனா நிலம், நீர், காற்று, நட்சத்திரமா? 3 வகை என்ன? சரம், ஸ்திரம், உபயம் ஐயா. வாழ்க வளமுடன். சரம், ஸ்திரம், இதுலயும் மாறாது. உபயம், அவ்வளவுதான். அடுத்து அதே வரிசையில சரம், ஸ்திரம், உபயம். புதுசா படிக்கிறவங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒன்று. அடிக்கடி சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஞாபகம் வந்து. சரம், ஸ்திரம், தனுசு வந்து உபயராசி, மகரம் சரராசி, கும்பம் ஸ்திர ராசி, ஸ்திரம், மீனம் உபயம். சிம்பிளா மட்டும் இப்ப சொல்லிடுறேன். சரம் அப்படின்னா சரசரன்னு வளருதல். சரம்னா வளர்தல், மாறுதல், மாற்றம் ஏற்படுதல் அப்படின்னு அர்த்தம். இது அப்ளிகேஷனோட சொன்னாதான். இப்ப ஏன்னா மேத்ஸ்ல ஒரு ஃபார்முலா நடத்தினா அதுக்கு கணக்கு போட்டு சால்வ் பண்ணி காட்டினாதான் அது புரியும், மனசுல நிற்கும். சரி, அப்ப அதனால அதையும் சொல்லிடுறேன். சரம் என்றால் அப்ப எப்படி நம்ம பலன் எடுப்போம் அப்படின்னா, சர ராசி லக்னமாக அமைந்தால் அவங்களுடைய வளர்ச்சி, வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கும், அல்லது அவங்க குணம் வந்து துருதுருன்னு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். துருதுருன்னு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். வளர்ச்சி இருக்கும், மாற்றம் இருக்கும், வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். ஏன்னா சரம்னா வளருதல்னு பொருள். ஸ்திரம்னா சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். ஸ்திரமா இருக்கும், பிடிவாதமா இருக்கும், மாற்றமே இருக்காது, அதாவது ரொம்ப வேகமா மாறாது, அப்படி எடுத்துக்கலாம். உபயம்னா வளரும், நிற்கும், திரும்ப வளரும், திரும்ப. இப்ப கடல் அலை ஞாபகம் வச்சுங்க. உபயத்துனா கடல் அலை வரும் போகும். இவங்க குணம் எப்படி இருக்கும்னா
ஒரு நேரம் கோபமா இருப்பாங்க, ஒரு நேரம் ஜாலியா இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி எடுத்துக்கணும். இதை எப்படி சொல்லலாம்? ஒரு புத்தி இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா சில ஜோதிடர்கிட்ட போனோம்னா என்னவோ அவங்க வந்து தெய்வத்துறை மாதிரியும், ஜாதகம் பார்க்க வந்தவங்க எல்லாம் ஏதோ இது மாதிரியும் ரொம்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம வந்து கவனமாக கையாளணும். இப்ப உபயராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க, தன்னை மாற்றிக்கொள்வார்கள். இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்கங்கிற மாதிரி. அதனாலதான் இது அலி அப்படிம்பாங்க. அலின்னா என்ன அர்த்தம்னா 2 குணமும் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஆளுங்க என்னன்ட்டாங்க, அலி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அது கிரகங்களுக்கு வரும்போது அதை பத்தி இன்னும் நல்லா பார்ப்போம். இரட்டைத்தன்மை இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்தி அப்ப இதே மாதிரிதான் எல்லா ராசிகளுக்கும். அப்ப 3 வகையா தான், மொத்த 12 ராசியவும் 3 வகையா பிரிக்காங்க. இப்ப சரராசினா மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4ம் சரராசி. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இது 3ம் ஸ்திர ராசி. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாம் உபயராசி. உபயராசி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4 கார்னர்ல இருக்கு, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உபயத்துல நிறைய விஷயம் இருக்கு. வாழ்க வளமுடன். இப்போ 1ஆனவன், 2ஆனவன், 3ஆனவன், இப்போ 3 வரையிலும் வந்துட்டோம். இன்னும் 1 மட்டும் சொல்லிட்டு வகுப்பை நிறைவு செய்யலாம். சரம், ஸ்திரம், உபயம். இதுக்கு நேத்திக்கே நம்ம விளக்கம் சொன்னோம். ரிஷபத்தை வச்சுக்கிட்டு சொன்னோம். ஏன்னா ரிஷபம் மாறாது, மாடு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதுன்னா அது பாருங்க ஸ்திரமா வேற வந்திருக்கு. சரி, இப்ப 4ஆ எப்படி பிரிக்கிறாங்கன்னா பூதங்களை வச்சு பிரிக்கிறாங்க. நானே பூதம்னா பயந்துக்குவேன் அப்பெல்லாம். என்னடா பூதம்னு சொல்றாங்க. நெருப்பு, நிலம், காற்று, இந்த வரிசையை மட்டும் அடிக்கடி கொஞ்ச காலத்துக்கு சொல்லி பார்த்துட்டோம்னா புதுசா படிக்கிறவங்க மாறாது. இந்த 4 மட்டும் வரிசை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஓடிடும். நீர், இந்த வரிசை தான் மற்ற எல்லாத்துக்குமே. சிம்மம் வந்து மீண்டும் நெருப்பு. கன்னி, கன்னி நிலம்னு வரும். நிலம், நிலத்துக்கு அப்புறம் காற்று. ஆகாயம் ஏன் வரலன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். விருச்சிகம் நீர். தனுசு என்னது? தனுசு என்ன வரணும்? நெருப்பு ஐயா. நெருப்பு. மகரம், நெருப்புக்கு அப்புறம் நிலம் வரும். அது கூட யோசிச்சோம்னா சொல்ல முடியும். நிறைய அறிவியலை சொன்னா அப்புறம் நீங்க குழம்பிடுவீங்க. கும்பம் என்னது? நிலத்துக்கு அடுத்து காற்று வரும். மீனம் நீர். இத வச்சுட்டு கம்பைன் பண்ணி மட்டும் சொல்லிடுறேன். இது என்ன நெருப்பு பார்த்தோம்? சர நெருப்பு. பாருங்க எவ்வளவு காம்பினேஷன் முன்னோர்கள் அழகா கொண்டு வந்திருக்காங்க. இது சர நெருப்பு. நிலம், இது என்ன நிலம்? ஸ்திர நிலம். ஏன்னா இது ஸ்திர ராசி, ஸ்திர நிலம். உபய காற்று, உபய காற்று. சர நீர், ஸ்திர நெருப்பு, உபய நிலம். அப்ப பாருங்க, முன்னாடி பார்த்த நிலம் ஸ்திர நிலம், அந்த நிலம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது உபய நிலம், சறுக்கும். பாருங்க எப்படி பண்பு வந்துருச்சுன்ட்டு. சரக்காற்று, ஸ்திர நீர், உபய நெருப்பு. உபய நெருப்பு ஒன்னொன்னுல எவ்வளவு இது கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நிலம், சர நிலம், காற்று,
ஸ்திர காற்று. அடுத்து என்ன வரும் நீங்களே சொல்லிடுங்க. உபய நீர். இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். சரநீர் அப்படின்னா, சரம்னா ஓடுறது, நீர்னா நீரு. அப்ப ஓடுகின்ற நீர். அப்ப இந்த ராசி எதை குறிக்கிறது? ஆற்றை குறிக்கிறது. இதுவும் நீர் தான். ஸ்திர நீர், தேங்கி கிடக்குது. அது சாக்கடையாவும் இருக்கலாம், குளமாவும் இருக்கலாம், குட்டையாவும் இருக்கலாம், ஏரியா இருக்கலாம். ஸ்திர நீர் அதை குறிக்கிறது. உபய நீர் போயிட்டு போயிட்டு வரும்னு சொன்னோம். அப்ப கடல். அப்ப எந்த ராசி எதை குறிக்குதுன்னு பாத்துக்கணும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் எடுத்துக்க முடியும். மீண்டும் நாளை பார்க்கலாம். இப்ப ஏதாவது சந்தேகம் கேட்பதாக இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? வகுப்பை நிறைவு செய்யலாமா? ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க இந்த குளிகை காலம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன ஆகும் ஐயா? மீண்டும் நடக்கும். ஒரு குளிகையில தொடங்குற ஒரு காரியம் மீண்டும் மீண்டும் நடக்கும்னு அர்த்தம். இப்போ ஒரு திருமணம் குளிகையில பண்ணோம்னா மீண்டும் திருமணம் நடக்கும். திருமணம் மீண்டும் நடக்கலாமா? 2வது கல்யாணம் ஆகலாமா? ஆகக்கூடாது. ஆகக்கூடாது. ஆனா ஒரு நிலம் வாங்க போறோம், மீண்டும் நிலம் வாங்கலாம், மீண்டும் வீடு வாங்கலாம். ஒரு கார் வாங்க போறோம், குளிகையில போலாம். ஏன்னா இன்னொரு கார் வாங்கினா 2 கார் நல்லது தானே. அப்படி அப்ப அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறது. குளிகை நல்லதுன்னு மட்டும் தெரியும், ஆனா எப்படின்னு புரிஞ்சுதுனாதான் அது எங்க பயன்படுத்தலாம், எங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரியும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் சொல்லிடுறோம் காரணத்தோட. நான் இன்னைக்கு ஒரு பத்திரிகை பார்த்தேன். அந்த பத்திரிகையில புஷ்கர நவாம்சத்தை பேஸ் பண்ணி டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல குளிகை ஓவர்லாப் ஆகுது அவங்க அந்த கல்யாணம் பண்ற டைம்ல. அதுதாங்க நிறைய இந்த பஞ்சா அங்கத்துல எல்லா அங்கமுமே சரியா மேட்ச் ஆகாது. இதுக்கு மேல நீங்க ஜீவன் எடுக்கணும், அதெல்லாம் நிறைய பார்க்கும்போது ஏதாவது 1 2 இல்லாம போகும். நம்ம மெஜாரிட்டி எது நல்லதோ அதை பாத்துக்கணும். அடுத்து அது மட்டும் இல்ல, விதிப்படி நீங்க பஞ்சாங்கம் பாருங்க, பார்க்காம போங்க, ஜாதகம் பாருங்க, பார்க்காம போங்க, கோயிலுக்கு போங்க, போகாதீங்க. உங்க விதியை யாரும் மாத்த முடியாது. என்ன வேண்டுதல் வைக்கும்போது, நல்லது செய்யும் போது, இப்போ ஞாபகம் வந்தப்போ சொல்லிடுறேன். நான் நேத்திக்கு நடத்தும் போது சொல்லியிருந்தேன், ஒரு பக்கம் புதைக்குழி இருக்கு, அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு. அது மாதிரி ஜாதகத்துல ஒரு ராசியில சனி நிக்கிறாருன்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த பாவகம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு காட்டுறாரு. சனி அதை செய்யல, அவரு நமக்கு காட்டுறாரு, இப்படிதாப்பா உனக்கு இந்த பாவகம் சார்ந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி காட்டுறாருன்னு நேற்று சொல்லியிருந்தோம். அப்போ இப்ப அப்படியே இங்க வந்துருங்க. ஒரு புதைக்குழி இருக்குது பின்னாடி, அங்கன ஒரு போர்டு வச்சிருக்காங்க, புதைக்குழி அந்த பக்கம் செல்ல வேண்டாம்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த போர்டு சனி பகவான் மாதிரி அவர் காட்டுறாரு. இந்த போர்டுக்கு நம்ம கருப்பு துணி எடுத்து எல்லாம் கட்டி எல்லாம் போட்டு பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த போர்டுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த பக்கம் இருக்க குழி மாறிடுமா? பின்னாடி போனாலும் புதைக்குழியில தான் மாட்டுவோம். அப்ப நம்ம கோயிலுக்கு போலாம், தப்பு இல்லை. இப்ப கோயிலுக்கு போறது என்ன செய்யும்? நம்ம ஆன்ம பலத்தை அதிகமாக்கும். இத புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப அந்த பக்கம்தான் எங்க ஊருக்கு போயாகணும், புதைக்குழி இருக்குன்னு சொல்றீங்க, நாம வேற வழியில என்ன பண்ணிட்டோம்? நானு, தம்பி நீச்சல் கத்துக்கப்பா, குழியில கொஞ்சம் இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புதைக்குழியில கால் கை ஆட்டக்கூடாதுப்பா, புதைக்குழி மணல் கீழே இழுக்குதுன்னா படுத்துக்கணும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மணல் நம்மளை இழுத்துச்சுன்னா, சேத்துல எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா உண்மையிலேயே படுத்துக்கணும். படுத்துட்டோம்னா நம்முடைய எடை பரவலாயிடும், அழுத்தம் குறையும், பிரஷர் குறையும், மண்ணுக்குள்ள போக மாட்டோம், உருண்டுகிட்டே போகணும். இதெல்லாம் அறிவியல்.
அப்ப இத யாரு சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு போறப்ப உங்க மனசுக்குள்ளேயே அது தோணும். அல்லது அங்க ஒருத்தர் வந்து என்ன மாதிரி பிசிக்ஸ் வாத்தியாரா இருப்பாரு, தம்பி இதெல்லாம் இப்படி செய்யலாம்பான்னு சொல்லிட்டு போவார். அதான் கடவுள். கடவுள் மனித ரூபத்தில் வருவார்கள். கடவுளை வணங்குங்க, நான் வேண்டான்னு சொல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கிரகம் தான் பண்ணுது, அது மேல பழி போட்டுட்டு அதுக்கு போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன். 4 மனுஷனுக்கு எதையாவது வாங்கி கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போவான். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சோ ஐயா, சொல்லுங்க, கேளுங்க. ஐயா நாம யோகத்துல ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. கேளுங்க. 107 27 யோகம் சொன்னீங்கல்ல ஐயா. ஆமா. அதுல வந்து ஒவ்வொரு யோகத்துக்கும் வந்து யோகி அவயோகின்னு கொடுக்குறாங்க. ஆமா. அதுவும் யோகி சில நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். அதுல வந்து யோகிக்கு கரெக்டா 186 டிகிரில வந்து அவயோகி கொடுக்குறாங்க. அது 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 யோகி அவயோகி பின்னாடி நடத்துறேன். அதுலயுமே கான்செப்ட் தவறுகளா நான் முன்னாடியே என்ன சொல்லிட்டேன், பஞ்ச அங்கங்கள் வந்து நேரம் குறிக்க மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம கிரகம் என்ற இதுதான், கிரகத்துக்கு பார்வை இருக்கு, அப்புறம் பலம் இருக்கு, அதெல்லாம் வச்சுதான் அது மாறும். இந்த இது மட்டும் முடிவு பண்ணிடாது. அதே மாதிரி நம்ம என்ன கணக்கு இப்ப முன்னாடி சொன்னேன், சூரியன் பாகை பிளஸ் சந்திரன் பாகைன்னு சொல்லி அந்த பாகையை தான் கொண்டு வந்தோம். நம்ம பாகை தான் வந்து புள்ளி குறிக்கும், யோகி புள்ளின்னு வரும். அப்ப பாகைங்கிறது நட்சத்திரமா கிரகமா? நட்சத்திரம் ஐயா. அப்ப நட்சத்திர புள்ளியை தானே வந்து யோகி அவயோகின்னு சொல்லணும். யோகி புள்ளி அவயோகி புள்ளின்னு சொல்லணும். அந்த புள்ளியில ஒரு கிரகம் நின்றால் அது யோகம் செய்யும், அல்லது அவயோகி புள்ளியில் ஒரு கிரகம் நின்றால் அவயோகம் செய்யும்னு சொல்லலாம். நீங்க ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டு கிரகத்துக்கு சொல்றாங்க எல்லா பேரும். நான் என்ன சொல்றது, நான் படிச்ச குருநாதர்கள் கூட எனக்கு சில குருநாதர்கள் அப்படிதான் சொன்னாங்க. அவங்களை குறை சொல்லல, அதை தவறுன்னு நான் சொல்லல. ஏன்னா குருநாதர் சொல்றதை தவறுன்னு சொல்லக்கூடாதும்பாங்க. என்னுடைய புரிதலை நான் சொல்றேன். அந்த புள்ளி தான் நம்ம கணக்கு போட்டதே எப்படி போட்டோம், சூரியன் என்ற பாகை பிளஸ் சந்திரன் என்ற பாகைன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதே ஒரு பாகை தான். ஆமா ஐயா, ஆமா. அப்ப பாகைக்கு பலன் எடுக்கிறதா, கோள் நிலை இல்லாம சுத்திட்டு இருக்க ஒரு கோள். நம்ம முன்னாடியே இன்னொரு வரையறைன்னு கொடுத்தோம். நான் எதுக்கு சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஒரு ஜோதிட விதி சரியா தவறான்னு புரிந்து கொள்ளக்கூடிய, அடிச்சு பேசக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆமாய்யா, நான் பாக்குற சாஃப்ட்வேர்ல அந்த டிகிரியும் கொடுக்குறாங்க, பாகையும் கொடுக்குறாங்க, சேம் டைம் கிரகத்தையும் கொடுக்குறாங்க. அதான் சார், சாஃப்ட்வேர் செய்ய ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ப்ரோக்ராமர். அந்த சாஃப்ட்வேர் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு சொல்றவரும் ஒரு ஜோதிடர். ஜோதிடர் அவருக்கு வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் போடுவாரு இல்லையா? அதனால எங்க பார்த்தாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் சொன்னா கூட நீங்க அப்படியே நம்பாதீங்க. நான் லாஜிக்கோட சொல்றேன். அந்த லாஜிக் உங்களால ஒத்துக்க முடியுதான்னு பாருங்க. என்ன பொறுத்தவரை நான் அந்த கான்செப்ட்ல தான் பாக்குறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, யோகிக்கு நின்ன புள்ளியில வந்து ஏதாவது கிரகம் இருந்தா யோகத்தை செய்யும், அவயோகி புள்ளியில வந்து ஒரு கிரகம் இருந்தா அது அவயோகத்தை செய்யும். மற்றபடி அந்த யோகி தசை அவயோகி தசைலாம் எதுவும் கிடையாதுங்கிறதுதான் என்னோட கான்செப்ட். ஆமா, அந்த அளவுக்கு போக வேண்டியது இல்ல. ரைட், பார்ப்போம். வாழ்க வளமுடன். பின்னாடி நடத்துவோம். இல்லையா நம்ம யூடியூப் சேனல்லே உங்களை அந்த யோகி அவயோகி கண்டுபிடிக்கிறது கூட கொடுத்துருப்பேன். நம்ம பழைய வகுப்புகள் இதுல அங்க இருக்கும். வாழ்க வளமுடன். வேற வடிவேலையா கேளுங்க ஏதோ. நன்றி ஐயா. நன்றி. மைக் ஆன் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஐயா, நீங்க இந்த காரகத்துவம் சொல்லியிருந்தீங்க, ஆண் ராசி பெண் ராசி சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு, அது வந்து ராசியை வச்சு பார்க்கணுமா இல்ல லக்னத்தை வச்சு பார்க்கணுமா? ரெண்டுக்குமே, ராசி லக்னம். இப்ப ராசிங்கிறது என்ன, லக்னம்ங்கிறது என்ன அப்படின்னா, லக்னம் வந்து உடல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உடல் வந்து அது மாதிரி இயங்கும்னு அர்த்தம். உடல் அந்த மாதிரி இயங்கும், அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்னு அர்த்தம். ஒரு ஆண் ராசியில உடல் இருக்குன்னா அந்த மாதிரி பலம் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து நோஞ்சானா இருப்பாரு, ஆனா சுள்ளுன்னு கோவம் வரும், எடுத்த உடனே கை நீட்டுவாரு. ஒருத்தர் குண்டா இருக்கலாம், ஒரு சினிமால காட்டுவான், நல்ல குண்டா இருப்பாரு, அப்படியே பயந்துகிட்டு இருப்பானுங்க. பேசு பார்த்தா பெண் குரல் வரும், திடீர்னு பேசுவாரு, அவர் குரல் வந்து பெண் குரலா வரும்.
அந்த மாதிரி இப்ப சந்திரன் வந்து ராசின்னு சொல்றோம். அவருடைய மனம் எப்படி இருக்கும், ஓகே. உடல் எப்படி இருக்குங்கிறது இது, மனம் எப்படி இருக்குங்கிறது சந்திரன் ராசி. அப்ப ரெண்டுமே வேலை செய்யும் தானே. ஆமாங்க. ஏன்னா அப்ப மனசுல தைரியம் இருந்தாலும் தைரியம் தானே. ஆமா. அதனால உடல் வந்து ராசி. உடலோட உடலமைப்பு வந்து ராசியை வச்சு சொல்லணும். லக்னம். லக்னம். உடலமைப்பு வந்து லக்னம். ஆமா மனம் வந்து ராசியை வச்சு சொல்லணும். ஆமா. அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே பலன் எடுக்கிறது பராசரம் படிச்சோம்னா, உண்மையிலேயே பராசரம் படிச்சு வந்தா தெரியும். சூரியனையும் சேர்த்து எடுத்து பலன் சொல்றாரு. மூன்றையும் லக்னம், ராசி. நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த மாதத்தை வச்சு பலன் போட்டிருப்பாங்க, ராசி பலன். ஆமாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிறந்த மாசத்தை வச்சு எப்படி எடுக்க முடியும்? நட்சத்திரம் எங்க வேணாலும், இது சந்திரன் எங்க வேணாலும் இருக்கும். அப்ப ராசி பலன் இல்லாது ஆக்சுவலா என்னன்னா வெஸ்டர்ன், அதாவது மேற்கத்திய நாடுகள்ல சூரியன் என்ற இதை வச்சு போடுறாங்க அவங்க. அது ஆன்மா. அது சூரியன் வந்து ஆன்மாவை குறிக்கிறார். அப்போ முழு பலன் நீங்க எடுக்கணும்னு அந்த அளவுக்கு ஃபீஸ் தருவாங்களா, நம்ம வாங்க முடியுமா? ஏன்னா இதெல்லாம் எடுத்து கணக்கு போட்டா நிறைய போகும். ஆனா பார்த்து பழகிட்டா எல்லாம் சொல்லலாம். அப்ப சூரியனை எடுக்கணும், சூரியன் என்ற ராசியினுடைய குணத்தை எடுக்கணும், சந்திரன் என்ற ராசி குணத்தை எடுக்கணும், லக்னம் என்ற ராசி குணத்தையும் எடுக்கணும். மூணையும் எடுத்துதான் இதுல எது டாமினேட், இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் இருந்தாலும் எனக்கு நான் சொல்லிடுவேன். நம்ம பொறுத்தவரையிலும் எப்படி இதுல எது சார் முடிவு பண்ணோம்னா, எது பலமாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கணும். சந்திரன் நல்லா ஆட்சியா இருக்காரு, பலமா இருக்காரு அப்படின்னா ராசி அதிகமா பேசும், மற்றது பேசாதுன்னு இல்லை. லக்னம் நல்லா இருக்குன்னா அவங்கள லக்னம் அதிகமாக பேசும். சூரியன் நல்லா இருந்தாருன்னா, சூரியன் நின்ற ராசி நல்லா இருந்ததுன்னா ஆன்மா நன்றாக பேசும். மூணையும் கலந்து சொல்லணும், பலன் எடுக்கணும். இந்த ராசி வாக்கியப்படி ஜாதகம் திருக்கணிதம் சொல்றாங்களா? அது வந்து இப்ப எனக்கு வந்து வாக்கியப்படி தாங்க குறிச்சிருக்காங்க ஜாதகம். ஆனா அதுபடிதான் இப்ப நடந்திருக்கு. நாங்க ஒரு ஜோசியர்கிட்ட பார்ப்போம், அவரு சின்ன வயசுல இருந்து சொன்னது அது நடந்திருக்கு. இப்ப திடீர்னு திருக்கணிதம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கோங்க, ஒண்ணும் தப்பு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபாலோ பண்ணு. நீ சவுத் மதுரையை தாண்டிட்டா அந்த பக்கம் ஃபுல்லா அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்ப எப்படின்னா ஒரு இப்ப சில பக்கம் மரக்கால் அளப்பாங்க, சில பேர் படின்னு அளப்பாங்க. அப்போ நீங்க எல்லாமே ஒன்னாதான் வரும். அவங்க எடுக்கிற, அதாவது அந்த கணக்குக்கு அந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கணும். அந்த கணக்குக்கு அந்த ஃபார்முலா, இந்த கணக்கு போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கணும். அந்த கணக்கு எடுத்து இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா தப்பா போயிடும். அதுதான் நான் சொன்னேன். நீங்க அங்க அந்த பஞ்சாங்கத்தில் பயன்படுத்தக்கூடிய விதிகளை அந்த ஜாதகத்துக்கு பயன்படுத்தணும். இங்க திருக்கணிதத்துல வரக்கூடிய இதை பயன்படுத்தினா இதுக்குதான் பயன்படுத்திக்கணும். அதுல வித்தியாசம் வரும். அதுல என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னா, ராசியே நட்சத்திரம் மாறுது. விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். சரி, என்ன பண்ணோம்னா பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் 2 ஜாதகமும் ஒரே பஞ்சாங்கத்துல எழுதுனதா இருக்கணும். பின்னாடி பாருங்க, அத பின்னாடி பார்ப்போம். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நடத்தும் போதே எது புரியலையோ அதையெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த வகுப்பு கடைசியில கேளுங்க அல்லது அடுத்த நாள் வகுப்புல கேளுங்க. சரிங்க, நன்றி. 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 வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.